மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பாலிக்க வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து இதுவரைக்கும் வார்த்தைகளை கவனிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இனியும் அப்படி வார்த்தைகளை கவனிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டவர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிச்சோம்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசித்தோம்னால், மலைகள் விலகினாலோ பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லும். ஆமென். அப்ப கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகக்கூடாது என்பது தேவனுடைய அனந்த தீர்மானம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய வாஞ்சை. ஆமென். அப்ப அந்த கிருபை என்பது அபிஷேகம் என்று சொல்லி நம்ம கவனிச்சோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினதை போல உன்னை விட்டும் பிள்ளைகளை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆமென். அப்ப சவுலை விட்டு கர்த்தர் எதை விளக்கினார் என்றால் அபிஷேகத்தை கர்த்தர் விளக்கினார். ஆமென். அபிஷேகத்தை கர்த்தர் விளக்கினார். அப்ப கிருபை என்பதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அபிஷேகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே 1 சாமுவேல் 28க்கு போயிட்டோம்னா அங்க ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் உன்னை விட்டு விலகி அப்படின்னு. ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவா இருக்கும் போது நீ என்னிடத்துல உதவி கேட்பானே அப்படின்னு சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுறதை. அப்போ அபிஷேகம் என்றதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஆண்டவரே நம்மை விட்டு விலகும். அப்ப ஆண்டவர் நம்மை விட்டு விலக கூடாது என்பது தேவனுடைய பெரிதான விருப்பம். ஆண்டவருடைய பெரிதான விருப்பம் என்ன? தேவன் நம்மை விட்டு விலக கூடாது, ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போக கூடாது என்பது கர்த்தருடைய பெரிய விருப்பம். அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் எதுக்காக நீங்க எங்களோடு கூட இருக்க விரும்புறீங்க? எதற்காக எங்களோடு கூட நீங்க இருக்க விரும்புறீங்க? நம்ம ஆண்டவரோடு இருப்பது ஒரு அனுபவம், ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறது மற்றொரு அனுபவம், மற்றொரு ஆசீர்வாதம். ஆமென். நம்ம ஆண்டவரோடு இருக்கிறது ஒரு அனுபவம், ஒரு ஆசீர்வாதம். ஆனா அதே ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறது மற்றொரு அனுபவம், மற்றொரு ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்கும் ஒரே அனுபவம் அல்ல, ஒரே ஆசீர்வாதம் அல்ல. ஆமென். நம்ம ஆண்டவரோடு இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறது மற்றொரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு நம்ம கொடுப்பது மற்றொரு ஆசீர்வாதம். அப்படி தேவன் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய காரியத்துல ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் என்ன உண்டுன்னா ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்படி ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு செயல்களையும் நம்ம கவனமாக செயல்படுவோம்னா நிச்சயமாகவே நாம் எதை இழந்து போக மாட்டோம் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகவே மாட்டோம். அப்ப தேவன் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். அப்ப ஏன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் என்று கவனிச்சிருக்கிறோம். யாரோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார் என்பதை கவனிச்சிருக்கிறோம். ஆமென். யாரோடு கூட ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். அப்படி ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அந்த மனிதனை எப்படி தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று ஒவ்வொரு மனிதனோடு இருப்பதும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் இல்லைங்களா? ஒவ்வொரு மனிதனோடு கூட இருப்பது ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். பிள்ளைகளோடு இருக்கும்போது ஒரு ஆசீர்வாதம், பெரியவோடு இருக்கும்போது ஒரு ஆசீர்வாதம், அவர் வந்தா ஒரு ஆசீர்வாதம், நம்ம போனா ஒரு ஆசீர்வாதம், அவர் கொடுத்தா ஒரு ஆசீர்வாதம், நம்ம கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் அசைவுகளுக்கு கூட என்ன உண்டுன்னா ஆசீர்வாதம். பக்கத்தை கைப்பிடிச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில அசைவுகளுக்கு கூட என்ன உண்டு? ஆசீர்வாதங்கள் உண்டு. எதுக்கு கூட உண்டு? அசைவுகளுக்கு கூட ஆசீர்வாதம். ஆமென். நான் சொல்றேன், ஆலயத்துல ஒரு சின்ன ஒரு துருபத்துக்கு வெளியில போட்டாலும் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். வெளியில இருக்கிற துருபத்துக்கு உள்ள போட்டாலும் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் போட்டு. ஆமென். நம்ம உள்ள போறதா வெளியே போறதா நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆக மொத்தம் என்ன? ஒவ்வொரு அசைவுகளுக்கு என்ன உண்டுன்னா ஆசீர்வாதம் உண்டு. இந்த அசைவுகள் சரியாக இருக்குமானால் ஆசீர்வாதங்களும் சரியாக இருக்கும். அசைவுகள் சரியாக இருக்குமானால் ஆசீர்வாதங்கள் சரியாக இருக்கும். அப்ப ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீங்களே, இருந்து என்ன செய்ய போறீங்க? இருந்து என்ன செய்ய போறீங்க
நீங்க இருக்கிறது எங்களோட கூட இருந்தா எங்களுக்கு என்ன லாபம், இல்ல எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கு நஷ்டமா, எங்களுக்கு இழப்பா, எங்களுக்கு கஷ்டமா, எங்களுக்கு வேதனையா, எங்களுக்கு நன்மையா என்று பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் போதெல்லாம் சரியான விதத்துல இருந்தா சரியான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி கடந்த நாட்களை கவனிக்கும் போது யாரோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறார், பலப்பட்டவனோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி சாலமோனுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு நம்ம கவனித்தோம். ஆமென். யாருடைய வாழ்க்கை? சாலமோனுடைய வாழ்க்கை. சாலமோன் பலப்பட்டான், தான் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவன் தேவனுக்கு அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக மாற்றினான். அவன் தேவன் சாலமோன் கூட இருந்தது எதுக்கு? அவனை மிகவும் பெரியவனாய் மாற்றுவதற்காக தான் கர்த்தர் என்னவோடு இருந்தார், சாலமோனோடு கூட இருந்தார் என்று கடந்த வாரத்திலே கவனிச்சோம். அப்ப எப்போ ஒரு மனுஷன் பலப்பட முடியும்? எப்போ ஒரு மனுஷன் பலப்பட முடியும்? யசனங்களை வாசிச்சோம். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் அடித்து எழுப்புவார்கள். அப்ப எப்போ பலன் கிடைக்கும்? தேவ சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். எவ்வளவு பேர் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்த வாரங்களில் காத்திருந்தீர்கள்? நாள் கணக்கா, மணி கணக்கா, நாங்க எவ்வளவு பேர் விழுந்து கிடந்தீர்கள், எவ்வளவு பேர் காத்திருந்தீர்கள் அப்படின்னா கேள்வி கேட்டா எவ்வளவு பேர் கையை வைத்தாமா, நாங்க ஒரு நாள் கூட என்ன செஞ்சோம், அப்படியே நாங்க விழுந்து இருந்தோம், அப்படியே நாங்க விழுந்து இருந்தோம். யோசுவா காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விழுந்து கிடந்தா. ஆயுப்பட்டத்தை முறியடிக்க முடியாத ஆயுப்பட்டத்தை என்ன செய்ய முடிஞ்சிச்சு? முறியடிக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு பிறகு ஒரு நாள் அந்த 12 மணி நேரம் விழுந்தார், சாஸ்தாங்க விழுந்தார் பத்தியா, எந்திரிக்கவே இல்லை. ஆண்டவரே சொல்ல, ஏப்பா அப்படி விழுந்து கிடக்கிற, எந்திரிப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் விழுந்து கிடந்தான். ஆமென். அந்த விழுந்து கிடந்தது என்ன கொண்டு வந்துச்சு? தோத்து போன வாழ்க்கைய வெற்றியாக மாத்துச்சு அப்படின்னு நம்ம கவனிச்சா எவ்வளவு பேர் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரமாவது நாங்க தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தோம், தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தோம் அப்படின்னு கேட்டா எவ்வளவு பேர் கையை உயர்த்துன்னு எனக்கு தெரியாது. அதை விட மேல போய் இன்னும் ஒரு படி போய் செல்போனுக்கு கொடுத்த நேரத்தை விட எவ்வளவு பேர் ஆண்டவர் கொடுத்தீங்கன்னு கேட்டா எவ்வளவு பேர் ஆமான கையை உயர்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. வாட்ஸ்அப்புக்கு கொடுக்கிற நேரத்தை விட எவ்வளவு பேர் ஆண்டவர் கூட உட்கார்ந்து கேட்டா எவ்வளவு பேர் கையை தூக்குன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராம் என்னாகிராம்? அது இன்ஸ்டாகிராமுக்கு எவ்வளவு கொடுத்த நேரத்தை விட தேவ சமூகம் எவ்வளவு பேர் நேரத்தை கொடுத்தீங்கன்னு கேட்டா எவ்வளவு பேர் நாங்க அதை விட அதிகமா கொடுத்தோம் அப்படின்னு கையை உயர்த்தவங்க எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, கேட்கறது காதல கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போகிறதுனாலதான் கர்த்தனை செய்யறாருன்னா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்றத நம்ம கேட்காத வரைக்கும் நம்ம சொல்றத கர்த்தர் துளி அளவு கூட கேட்க மாட்டார் என்பது இந்த வேதத்துடைய சக்தி. இந்த வேதத்துடைய அத்தாரிட்டி என்ன? அவர் சொல்றத நம்ம கேட்டா, நம்ம சொல்றத அவர் கேட்க. அவர் சொல்றத கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைன்ற வரைக்கும் நம்ம சொல்றத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சொல்றத துளி அளவு கூட என்ன செய்ய மாட்டார்னா கேட்கவே மாட்டார் என்பது வேதத்தின் சத்தியம். அதனுடைய வாழ்க்கையை அன்றாட அனுபவிச்சுதான் இருக்கிறோம், அன்றாட அனுபவிச்சுதான் இருக்கிறோம். ஆனாலும் என்ன வரணும், அந்த மாற்றங்கள் என்ன செய்ய நமக்குள்ளாக வரல என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய வருத்தம். அந்த வருத்தம் என்ன? தேவ சமூகத்தில் காத்திருந்தா புது பலன் அடையும். அந்த புது பலன் என்ன செய்யும்? இது வரைக்கும் தோத்து போன வாழ்க்கையெல்லாம் ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு பார்த்தாலும் அந்த பலன் அடைந்து அந்த காத்திருக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு இருந்துச்சுன்னு கேட்டா தெரியும். சரி, கதமை ஆஸ்வதிக்கட்டும். ஊதர சங்க ஊதரும் காது உள்ளவர்கள் கேட்க கடவுள் ஆண்டவர் வெளிப்படுத்தல 7 சபைக்குன்னு சொல்லிட்டார். எனது சொல்ல வேண்டியதை சொல்லிடு, மீதியா அங்க பாத்துக்கிறேன். எங்க நீ இங்க சொல்லிடு, நான் அங்க செய்யறேன், நான் அங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு மேல போங்க. நாங்க போனா அதுக்கு மேல போக விருப்பம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா மேல இருக்கு, அதுல எந்த மாற்றமே கிடையாது, மேல இருக்கு. எபிராயிமே உன் பாவங்கள் பத்திரப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. எபிராயிம் பாவம் செய்யப்பட்டிருக்குது, பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறானா. ஒவ்வொன்னா என்ன செய்வேன்? உன் கண்ணை நிறுத்த வேண்டாம். சங்கீதம் 50 பாத்தீங்கன்னா உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக கொண்டு என்ன செய்வேன்? உன் கண்ணுக்கு நிறுத்துவேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறதையும் கவனிக்க முடியும். கர்த்தருக்கு முன்னாடி தப்பிக்கவே முடியாது. பேசுகிற நானாலும் சரி, கேட்கிற நீங்களானாலும் சரி. ஆமே. கேட்கறதே நமக்கு அறிவிக்கப்படாதத நமக்கு பிரச்சனை இல்லை,
நமக்கு அறிவிக்கப்படுகிறதை கவனமா கேட்டு கவனமா செயல்படுத்தினா அது நமக்கும் பிரயோஜனம், அது தேவனுக்கும் மக சந்தோஷத்தை தேவனுக்கு கொண்டு வரும் என்பது எந்த மாற்றம் இல்லை. சரி, அப்ப கடந்த வாரத்துல தேவன் நமக்கு பலனடைகிறோடு கூட என்ன செய்யலாம், கர்த்தர் இருப்பார். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறோம்னா நம்ம எப்படிப்பட்டவங்க இருக்குன்றதான் தொடர்ந்து அந்த 6 மாசமா நம்ம கவனிச்சுக்கிட்டே வருகிறோம். எவ்வளவு பேருக்கு அந்த 6 மாசம் சொல்ற தலைப்புகளாவது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியும். எவ்வளவு பேருக்கு சொல்ற தலைப்பாவது, நான் சொல்ல முழு பிரசங்கம் அல்ல, முழு பிரசங்க வாக்கியம் அல்ல, பிரசங்கத்துடைய சாராம்சம் அல்ல, பட் அந்த சொல்ற தலைப்புகளாவது இன்னாரோடு இருப்பார், இன்னாரோடு இருப்பார், இப்படி இருந்தா இருப்பார், இப்படி இருந்தா இருப்பார்னு அந்த சொல்லுகிற தலைப்புகளாவது இன்னைக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா ஆமா இருக்கணும். எவ்வளவு பேர் சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க எனக்கு தெரியல. தலைப்பு கூட ஞாபகத்துல இல்லைன்ற போது செயல்பாடுகள் எப்படி கொண்டு வர முடியும்? அப்படி செயல்படாத பட்சத்தை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டா, நம்மோடு இருக்க மாட்டாங்கிற வேதத்தினுடைய உண்மை, வேதத்தினுடைய ஆதாரம். இந்த நாளை கூட தேவனுக்கு செவி கொடுக்கிறவனோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். தேவனுக்கு செவி கொடுக்கிற நபர்களோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார் என்ற தலைப்பை மையமாக கண்டு இந்த காரியத்தை யார் செவி கொடுக்கிறது, செவி கொடுக்கிறவனோடு எப்படி இருக்கிற என்பதை குறித்து, அப்படி இருப்பதால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும், எப்பொழுது ஒரு நபர் செவி கொடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதையும் வேகமாக 3 மனிதர்களை முன்பாக நிறுத்தி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். தேவனுக்கு செவி கொடுக்கிற நபர்களோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். கடந்த வாரம் சொன்னது என்ன? பெலனுள்ளவனோடு கூட கர்த்தர் செய்யறான் இருக்க விரும்புகிறார், பெலனடைகிறவனோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். அதான் கடந்த வாரம். இந்த வாரம் என்ன? செவி கொடுக்கிறவனோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறான் என்று சொல்லி கவனிக்கும். சங்கீதம் புஸ்தகம் 23வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கணும். தளபடமான தெரிஞ்ச சங்கீதம், மனப்படமா தெரிஞ்ச சங்கீதம் 23ஆம் சங்கீதம் முதல் வசனம். நிறுத்தி கொஞ்சம் வாசி. அவங்க சங்கீதம் 23 அப்படி தளபடமா கர்த்தர் மேய்ப்பர் அப்படி தூக்க சொல்ற மாதிரி சொன்னாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அந்த இருக்கிறார் ஒரு வார்த்தை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். ஆமென். இருக்கிறார்னா எங்க இருக்கிறார்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இருக்கிறார் என்றார் இல்லையா, அது எங்க இருக்கிறார், யாரோட கூட இருக்கிறார், எப்படிப்பட்டவன் இருக்கிறார், அவர் இருக்கிறார் என்ன செய்யணும், அப்படி இருந்தா என்ன நடக்கும், அவர் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும், அவர் இருந்தா எனக்கு என்ன செய்யணும், அவர் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும், அவர் இருந்தா எனக்கு என்ன செய்வார், இதை சொல்லி வேகமா முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பரா அந்த இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை தான் இருக்கிறாருன்னா எங்க இருக்கிறார், யாரோடு கூட இருக்கிறார், அவர் இருக்கிறனா என்ன செய்யணும், அவர் இருந்தா என்ன சம்பவிக்கும், 4 பகுதிகளை சொல்லி நான் முடிக்கணும். ஆமென், ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். எங்க இருக்கிறார்னா அவருடைய ஆடுகளோடு கூட அவர் இருக்கிறார். இது சொல்றது கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்னா இது எது சொல்ற மாதிரி? ஆடுகள் ஆண்டவரை பார்த்து சொல்ற மாதிரி, நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படி சொல்ற இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற சொல்ற வார்த்தை யாரை பார்த்து சொல்ற வார்த்தை? ஒரு ஆடு மற்ற நபர்களை பார்த்து சொல்ற வார்த்தை, மற்றவங்களை பார்த்து. இப்ப ஆடு இருக்குன்னா அந்த ஆடு என்ன செய்யுது? ஆண்டவரை பார்த்து இல்ல, அப்படின்னா நீங்க கூட இருக்கிறீங்களா சொல்லி இருக்கணும். ஆடு ஆண்டவரை பார்த்து சொல்லி இருந்தா என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவரை கூட நீங்க இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லி இருக்கணும். ஆனா என்ன சொல்றது? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் யார்கிட்ட சொல்றது? அது அடுத்த சோ எக்ஸ் ஒய் யாரோ ஒரு நபரிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவ யார்கிட்ட சொல்றாங்க? ஒருவர் இன்னொருட சொல்றாங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார். உங்களுக்கு என்ன சொல்லுவீங்களா? ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படி சொல்லவில்லையா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறதா, நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதா? நம்ம மற்றவங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னு? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார் என்று நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. அப்ப ஆடு யாரை பார்த்து சொல்லுது? அடுத்தவர்களை பார்த்து சொல்லுது. என்னன்னு சொல்லுது? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் மேய்க்கிறவரா இருக்கிறார். அப்ப மேய்க்கிறவர் எங்க இருக்கிறார்னா அந்த ஆடோட கூட இருக்கிறார், அந்த ஆடோட கூட இருக்கிறார். எந்த ஆடுகளோடு கூட அவர் இருக்க விரும்புகிறார். அந்த ஆடு என்பது அவருடைய பிள்ளைகள், நம்ம தான் அந்த ஆடு இல்லையா?
நம்ம தான் அந்த ஆடு. சோ இந்த ஆடுகளோடு கூட தேவன் இருக்க விரும்புறா. எந்த ஆடுகளோடு கூட அவர் இருக்க விரும்புறா? எல்லா ஆடுகளோடு கூட அவர் இருக்க விரும்புறா? இல்ல ஆடுகளோடு இருக்கிறன்னா அந்த ஆட்டுக்கிட்ட ஏதாவது குணத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரா? இல்ல ஏதாவது தேவன் அந்த ஆட்டுக்கிட்ட எதிர்பார்க்கிறாரா? அதை பார்த்து அந்த ஆட்டுக்கிட்ட இருக்கிறாரா? இல்ல ஆடா இருந்தா போதும் அவர் இருந்துருவாரா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அந்த இருக்கிறார் வார்த்தை தான் நம்ம எடுக்கிறோம். இருக்கிறார் இல்லையா? எங்க இருக்கிறா? ஆடுகளோடு, ஆடுகள் இருக்கிற இடத்துல இருக்கிறா, இல்ல ஆடுகளோடு கூட இருக்கிறா? அப்படிதானே? ஆடுகளோடு கூட இருக்கிறார்னா ஆடுகளா இருந்தாலே இருப்பாரா? இல்ல ஆடுகளோடு இருக்கிறனா அவர் எதையாவது பார்த்து அந்த ஆடுகளோடு கூட இருக்கிறாரா என்பதை நம்ம அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டும். ஆமென். இதை அறிஞ்சிக்கிறனா ஆடுகளோடு கூட அவர் இருக்கிறாரா? இல்ல அந்த ஆடுகளோடு இருக்கிறனா எந்த ஆடுகளோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நம்ம வாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனோ. ரெண்டு பேரும் சொல்றாரு இல்லையா? ஒருத்த யாரு? கள்ளன். இன்னொருத்த யாரு? கொள்ளைக்காரன் இல்லையா? கள்ளனுக்கு என்ன வேலை? கொள்ளைக்காரனுக்கு என்ன வேலை? கள்ளனும் கொள்ளைக்காரனும் இருக்காங்க இல்லையா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பார்த்தா ஒரே மாதிரி தெரியும் இல்லையா? ஒரே விதத்துல ரெண்டு அர்த்தம். கள்ளனா யாரு? திருடிட்டு போயிடுவான். எதை விட்டுடுவாங்க? ஆட்டை விட்டுடுவான். ஆட்டு கட்டுக்கிறத இது மட்டும் திருடிட்டு போறவன் கள்ளன். ஆட்டையே திருடிட்டு போறவன் கொள்ளைக்காரன். புரியல? கள்ள யாரு? ஆட்டுக்கட்டை இருக்கு இல்லையா? ஆட்டுக்கட்டை இப்ப நம்ம ஆடு தானே. இப்ப நம்மகிட்ட என்ன இருக்கும்? இப்ப போறாங்க கழுத்துல செயின் போட நேரத்தை கூட பார்த்து நிக்கிறேன். அவன் ரோட்ல போய் நான் ஒரு அக்கா போயிருந்தாங்க 5 பவுன் செயினை பிடிங்க போயிட்டானா. சரி நான் அக்கா கேட்டேன், நீ எதுக்கு பொட்டு போடணும்? அவன் பிடுங்குறா, நான் போட்டு போகாத இருக்கணுமா? நீ போட்டுமா பிடிக்கிட்டு போறதுக்கு என்ன பண்றது? அவன் தான் போன ரோட்ல போனா ஆளையே பிடுங்குறான்னு தெரியல, சைட்டையும் போட்டு போகணும் இல்லையா? அது வெளியில போனதான் போட்டு போனோம். வீட்டுல பத்திரமா ஆகாதா? அது இல்ல. அது எப்படி? அது நெக்கடி இருக்கு, வெளியில காட்டணும் தானே. அவன் பாக்குறான், உங்ககிட்ட மட்டும் காட்டணுமா? நானும் காட்டணும். அவன் என்ன சொல்றான்? உங்ககிட்ட செயின் போடுறத நீ மட்டும் தான் காட்டணுமா? அதே சார் என்ன செய்யறேன்? நானும் என்ன பண்ண போட்டு காட்டுற கொண்டாடாம பிடிக்கிட்டு போயிருக்கோம். விட்டு வேலை முடிச்சு போச்சு. அப்படி என்ன செய்யறா? ஆட்டுக்கட்டை இருக்கிறத திருடிட்டு போறவன் யாருன்னா கள்ளன். கொள்ளைக்காரன் யாரு? ஆட்டையே திருடிட்டு போறான் பாரு. பேர் என்னது? கொள்ளைக்காரன் இல்லையா? ஆட்டையே திருடிட்டு போற பேர் தான் கொள்ளைக்காரன். அப்ப ஆட்டுக்கிட்ட எத்தனை பேர் வராங்க? கள்ளனும் வருவான், கொள்ளைக்காரன் வருவான். அடுத்த வசனம் சொல்றாரு, ஒரு ஆட்டுக்கிட்ட 3 பேர் வராங்க. ஒரு ஆட்டுக்கிட்ட எத்தனை பேர் வராங்க? ஒருத்த யாரு? கள்ளன். ஒருத்த யாரு? கொள்ளைக்காரன். ஒருத்த யாரு? மேய்ப்பன் இல்லையா? நான் 3 பேரும் ஒருவேளை உருவத்துல மாறி இருந்தா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு ஓநாய்கள் உங்களிடத்திலே வரும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் அப்படின்னா எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க? ஆட்டுத்தோலை போர்த்திட்டு வருவாங்க. அவர்கள் உள்ளத்திலோ ஓநாய். அந்த உருவம், உண்மையான உருவம் என்ன? ஓநாய். ஓநாய் தெரியுமா? ஓனானது ஓட்டம் ஏன் வேலில ஓடும் அந்த ஓனாய் இல்ல, சரியா? அது குள்ளநரி, இன்னொரு பார்த்தா செந்நரி. அதுக்கு பேரு ஒண்ணு குள்ளநரி இல்லைன்னா செந்நரி. இது எங்க இருக்குன்னா காட்டுல இருக்கும். ஆடு ஓட்டி போச்சுன்னா குட்டியை மொத்தம் காலி பண்ணிடும். இதுக்கு பேரு அது, சரியா? அது ஓனாய்னாக்க நம்ம வேலியில் ஓடுவோம் அந்த ஓனாய் நினைச்சுக்காதீங்க. அது பேரு ஒண்ணு சென்னாய். அதுக்கு ஒரு பக்கம் வேட்டைக்காரன் வேற சொல்லிடுவோம். வேட்டைக்காரன் இல்ல சென்னாய், குள்ளநரி. அப்படி குள்ளநரி கூட அதிகமா இருக்காது. அந்த சென்னாய், வேட்டைக்காரன் இதுதான் அதிகமா என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சிடும். ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சி மொத்தமா காலி பண்ணிடும். ஒன்ன கூட விடாது. எலும்பு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் என்ன பண்ணிடும்? காலி பண்ணிட்டு போயிடும். இது பேர் அதுதான் ஓனாய் என்றார். உருவத்துல என்னது?
ஓனாய். ஆனா வெளியில இருக்கிறது என்னது? வெளியில உண்மையிலே ஒரு ஓனாய் போலவே ஒரு ஆட்டுத்தோட போர்த்தி கொள்ளாம ஓனாயா வந்துச்சா என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சலாம். ஓ என்ன வருது? ஓனாய் வருது. ஓனாய் தான் கண்டுபிடிச்சலாம் இல்லையா? ஆனா எப்படி வருது? அது ஆட்டுத்தோட போர்த்துக்கிட்டு வருது. அப்ப இது எதை வச்சு கண்டுபிடிக்கும்? அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். எப்படி? ஆட்டுத்தோட போர்த்துட்டு ஓனாய் வருது. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? அடுத்த வசனம் விளக்குறார் பாருங்க. என்ன விளக்குறார்? அவைகளின் கனிகளினாலே. அப்ப எதை வச்சு இது நல்ல ஆடா, இது கல்லனா, இது கொள்ளக்காரனா, இது மேய்ப்பன், எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அவனுடைய கனிகள், அவனுடைய செயல்கள், அவனுடைய சத்தம். இங்க ஆண்டவர் எதை சொல்றாருன்னா சத்தத்தை வச்சு கண்டுபிடின்னு சொல்றாரு. எதை கண்டுபிடிக்கணும்? அங்க இயேசு என்ன சொல்றாருன்னா கனிகளினாலே அவங்க என்ன செயல்படுறாங்க, அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்க என்ன மையம் வச்சு செயல்படுறாங்க, அதை வச்சு என்ன பண்ணலாம்? இது ஓனாயா இது ஆடானதா கண்டுபிடிச்சுக்கலாம். உருவத்தில் எப்படிதான் தெரியும்? ஒரே மாதிரி தான் தெரியும். உருவத்தை பார்த்து என்ன பண்ணிடாத, ஏமாந்து போயிடாத. உருவத்தை பார்த்து ஏமாந்து போயிடாத. பட் கனி என்ன, அவன் சுபாவம் என்ன, அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய மென்டாலிட்டி என்ன, அவன் எதை மையப்படுத்துறாங்க, அவன் எதை பேஸ் பண்றாங்க என்பதை நிதானிச்சு பார்த்தாதான் அது ஓனாயா அது ஆடா என்பது தெரிய வரும். எங்க சொல்றாரு அப்படின்னு மத்தேயுல சொல்றாரு. ஆனா இங்க யோவான் 10ல என்ன சொல்றாருன்னா சத்தத்தினாலே என்ன செய்யணும்? நீங்க கண்டுபிடிக்கணும். எதை வச்சு? கல்லனுடைய சத்தத்துக்கும் கொள்ளக்காரனுடைய சத்தத்துக்கும் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியணும். என்ன தெரியணும்? வித்தியாசம் தெரியணும். இந்த வித்தியாசம் தெரியாம போறதுனாலதான் நிறைய ஆடுக பலிகடமா மாறிடுச்சு. நிறைய ஆடு பலிகடமா மாறிடுச்சு. அந்த ஆடு ஒண்ணு கல்லனா இருந்து உள்ள கட்ட மத்தியத்தில் போயிட்டான். சிலருக்கு கொள்ளக்காரன் ஆட்டையே தூக்கிட்டான். கல்லனா வரும்போது என்ன சொல்றான்? ஆடு கிட்ட இருக்கிறத எடுத்தான். யாரு? அந்த கல்ல ஆடு கிட்ட வரும்போது என்ன எடுத்தான்? அந்த ஆட்டுக்கிட்ட என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்தான். சில பேர் கிட்ட கல்ல வரல. யார் வந்தான்? கொள்ளக்காரன் வந்தான். அவன் ஆட்டையே எடுத்துட்டான். இன்னைக்கு ஆடை எடுக்கப்பட்டவனுக்கும் தெரியல, ஆட்டுக்கிட்ட எடுக்கப்பட்டவனுக்கும் தெரியல. ஆகமது என்ன? கத்த கூட இருக்கிறா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் கூட இருந்தார்னா கனவும் போயிருக்க கூடாது, ஆடும் போயிருக்க கூடாது. ஆட்டுக்கடை இருக்கிறதும் போயிருக்க கூடாது, ஆடும் போயிருக்க கூடாது. இன்னைக்கு ஆட்டுக்கடை என்ன இருக்குது? ஆட்டுக்கடை இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. ஆடையே போயிடுச்சு. எல்லாம் வந்தா கல்ல வந்தா ஆட்டுக்கடை இருந்தவரை தூக்கிட்டு போயிட்டான். எப்ப கொள்ளக்காரன் வந்தான் அவன் ஆட்டையே தூக்கிட்டு போயிட்டான். ஆமே, புரியுது சொல்றது? ஏதாவது இல்ல ஏதாவது விளங்குதா? இல்ல விளங்குற மாதிரி அது இருக்கா? அப்படி விளங்குற மாதிரி இருக்கு. அப்பதான் விளங்கும். இது விளங்கலாம் அப்புறம் நீ விளங்காத போயிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. இது விளங்கினாதான் நம்ம விளங்க முடியும். இது விளங்கல வச்சுக்கோங்க நம்ம விளங்காத போயிடும். அப்ப தேவன் என்ன பண்ணா ஒரு நாட்டுக்கு என்ன வருது? கள்ள மரம், கொள்ளக்கார மரம், மேய்ப்பன் மரம் இல்லையா? இந்த மூணு பேர் யார்கிட்ட வராங்க? ஒரே ஒரு ஆட்டுக்கிட்ட வராங்க. ஒரே ஒரு ஆட்டுக்கிட்ட ஒரே ஒரு மந்த இடத்துல இந்த மூணு பேர் வராங்க. வாசி அடுத்த வசனம் இப்போ வாசல் ரெண்டாம் வசனம் சேர்த்து வாசி. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் இந்த மொழிபெயர்ப்பட சத்தத்துக்கு செவி கொடுக்குது இருக்குது. இது மூலமாக எப்படி இருக்குன்னா இந்த ஆடு இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறது அப்படி இருக்கு. எப்ப செவி கொடுக்க முடியும்? நல்லா புரிஞ்சாதான், நல்லா விளங்கினாதான், நல்லா தெரிஞ்சாதான் அந்த ஆடு என்ன செய்யும்? செவி கொடுக்கும். அப்ப அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடு என்ன செஞ்சிருக்குதா? நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறது. அப்படிதான் மூலமொழியில் இருக்கு. அந்த மூலமொழி எப்படி இருக்குன்னா அந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கா? அப்ப மேய்ப்பனுடைய சத்தம், இது மேய்ப்பனுடைய சத்தம், இது கல்லனுடைய சத்தம், இது கொள்ளக்காரனுடைய சத்தம். இந்த மூணு சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆடு எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லா சத்தம் யார் சத்தமா தான் தெரியும். அதான் நம்ம செய்தி ஆரம்பிக்கும் போது முதல் மாசத்துல கவனிச்சோம். வளர்ச்சி வளர்ந்தவனோடு தான் தேவன் நினைக்கிறான். இருக்கு பிரபரான 7 விதமான வளர்ச்சியோட சொல்லி கொடுத்தோம் இல்லையா? 7 விதமான வளர்ச்சி இருக்குது. இன்னைக்கு கேட்டா எவ்வளவு பேர் அந்த 7 விதமான வளர்ச்சியை கணக்கு சொல்லுவீங்க கேட்டா தெரியல. எத்தனை பேரு
அந்த வளர்ச்சி கேட்டா அப்ப நான் எந்த ஸ்டெப்ல இருக்கிறேன்? முதல் ஸ்டெப்பா, இரண்டாவது ஸ்டெப்பா, மூணாவது ஸ்டெப்பா, நாலாவது ஸ்டெப்பா, அஞ்சாவது ஸ்டெப்பா, ஆறாவது ஸ்டெப்பா, ஏழாவது ஸ்டெப்பான்னு கேட்டா எத்தனை பேர் இந்த 7 ஸ்டெப் வளர்ச்சிகள், இந்த வளர்ச்சிக்கு நான் வந்துட்டேன், இந்த வளர்ச்சிக்கு நான் வந்துட்டேன், இந்த வளர்ச்சிக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 7 ஸ்டெப் வளர்ச்சிகளையும் மைண்ட்ல நிதானிச்சு வச்சிருக்கிறேங்க? எவ்வளவு பேர் கிடையாது எனக்கு பதில் சொல்ல தெரியும். எவ்வளவு பேர் ஆமான்னு கேட்டாக்க ஆமேன்னு சொல்லுங்கன்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியும் இல்லையா? பிள்ளைய பால் மறக்கிறது ஒரு அனுபவம், பாம்பு புத்துல கையை விடுறது ஒரு அனுபவம் இல்லையா? புத்துக்கு மேல உட்கார்றது ஒரு அனுபவம், புத்துக்குள்ள கையை விடுறது ஒரு அனுபவம். இதெல்லாம் எங்க? பிள்ளைகளுடைய 7 விதமான வளர்ச்சிகள் அப்படின்னு கவனிச்சோம். அப்ப எனக்கு தேவன் யாரோட இருக்க விரும்புறான்? ஒரு வளர்ந்திருக்குன்னா அந்த ஆடு என்ன செய்யணும்? இது மேய்ப்பனுடைய சத்தம், இது கல்லனுடைய சத்தம், இது கொள்ளக்காரனுடைய சத்தம் என்று இந்த 3 சத்தங்களுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்காம, வித்தியாசம் தெரிந்து கொள்ளாம இருக்கிற ஒரு ஆடு ஆட்டையும் காப்பாற்ற முடியாது, ஆட்டுக்கிட்ட இருக்கிறதும் காப்பாற்ற முடியாது. இந்த 3 சத்தங்களுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆடு இருக்குன்னா அந்த ஆடு யாரு? ஒரு ஆடு இருப்பார்களா, ஒரு ஆண்டுடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னா எனக்கு எல்லா சத்தமும் என்ன சத்தம் தான்? ஒரே சத்தம் தான். அது கள்ளம் போட்டாலும் ஒரு சத்தம் தான். இவ கண்ணை வந்து கள்ள மாதிரி போடுவானா, மேய்ப்பன் மாதிரி சத்தம் போடுவானா? மத்தியில் 7 ஆண்டு சொன்னா ஆட்டுத்தொலை போட்டுக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவன் பட்சிக்கிற ஓனாய்கள் எப்படி வாழாம போ. இப்ப கள்ள வந்து ஆட்டுக்கிட்ட கள்ள மாதிரி சத்தம் போடுவானா, மேய்ப்பன் மாதிரி சத்தம் போடுவானா? அப்ப மேய்ப்பன் மாதிரியே சத்தம் போட்டாலும் ஆட்டுக்கு தெரியணும் இது கள்ளனுடைய சத்தம், இது மேய்ப்பனுடைய சத்தம். சொல்ல நடக்குதுங்களா? இப்ப கள்ள வந்து எப்படிதான் சத்தம் போடுவான்? இப்ப மேய்ப்பன் வரான் இல்லையா? மேய்ப்பன் வந்து அந்த மந்த கிடக்குன்னு அவன் என்ன செய்யறான்? ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டான்ல, கூப்பிடலையா? முதல்ல பாத்தீங்கன்னா பலகுரல் மன்னன் அப்படி ஒருத்தர் இருப்பான் இல்லையா? என்ன மன்னன்? இந்த ஆகாசான வந்து பண்ணுவான், பலகுரல் மன்னன் ஒருத்தர் வருவானா? ஆகாச பாட்டு கட்டி போனீங்களா? போலையா? போகவே இல்லையா? உடல அப்படியா? யார் வருவான்? பலகுரல் மன்னன். அவன் என்ன பண்ணுவான்? எல்லாரும் மாதிரி பேசுவான் இல்லையா? பேசுவானா? பேச மாட்டாங்க. அவனுக்கு பேர் என்ன மன்னன்? பலகுரல் மன்னன். பல பேருடைய வாய்ஸ் என்ன பண்ணுவான்? எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மாதிரியே பேசுவான் இல்லையா? சிவாஜினா சிவாஜி மாதிரியே பேசுவான். அப்படி என்ன செய்வான்னா அந்த எல்லாருடைய வாய்ஸும் அந்த ஒருத்தர் என்ன செய்வான்? அப்படி பேசுவான் இல்லையா? இப்ப பேசுறவங்க வந்து நிக்கிறவன் யாரு? ஒரிஜினல் கிடையாது, அவனை போலவே பேச ட்ரைன் பண்ணி இருக்கிற இன்னொருத்த வந்திருக்கிறான் இல்லையா? இவன் யாரு? சார் டூபிள் கட்டு ஒரிஜினல் எங்க வரல, அங்க வரலன்னா இவ கல்ல யார் தான் பேசுவான்? இந்த கல்ல ஆட்டுக்கிட்ட வரான இந்த ஆடு கல்லன தெரிஞ்சுனா இது என்ன செய்யாது? அலர்ட் ஆயிடும்ல, உஷார் ஆயிடும்ல. ஓ என்ன வரா? ஒண்ணு இல்லங்க, சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சிட்டு வச்சோம்ல, ஒரு நாய்க்குட்டி அந்த பக்கம் வந்துச்சுன்னா மொத்த ஆடு ஓடி போயிடும். அதே ஒரு ஆடு விட்டு போச்சுன்னா ஒரு ஆடு என்ன செய்யாது? வெளியில போகாது. ஆனா ஆட்டுத்தோட போச்சுன்னா ஒரு நாய் போச்சுன்னா ஆட்டுத்தோட மேல ஆட்டுக்குட்டி மாதிரியே போதுச்சு. ஏன் ஒரு நாய் என்னமா போகுது? ஆட்டுக்குட்டி மாதிரியே போகுது. அப்படி போனது ஆடுகளை என்ன செய்ய? ஓடுமா நிக்குமா? ஆட்டுத்தோட போன ஆட்டுக்குட்டி அந்த ஆடு பார்த்த எப்படி தெரியுது? ஆட்டுக்குட்டிக்கு மாதிரியே தெரியுது. அந்த ஆட்டுக்குட்டி மாதிரியே ஒரு நாய் நடந்து போச்சுன்னா ஆடுகளா ஓடுமா நிக்குமா? நிக்கும். ஏன் நிக்கும்? வர்றது எது? ஆடு. ஆனா ஆட்டுக்குட்டி மாதிரியே நடந்து வந்தாலும் வருகிறது நாயின்னு கண்டுபிடிச்சுச்சுன்னா ஒரு ஆடு என்ன செய்யாதாங்க? நிக்க அது எஸ்கேப் ஆயிடும் இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றா, ஒரு ஆட்டுக்கிட்ட ஒரு விசுவாசி கிட்ட 3 விதமான சத்தங்கள் வரும். ஒரு சத்தம் என்ன சத்தம்? கள்ளனுடைய சத்தம். ஒரு சத்தம் என்ன சத்தம்? கொள்ளைக்காரனுடைய சத்தம். ஒரு சத்தம் என்ன சத்தம்? மேய்ப்பனுடைய சத்தம். இந்த 3 சத்தமும் அடையாளம் கண்டுபிடிக்குது பத்தியா? இந்த 3 சத்தத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்குது பத்தியா? சத்தம் இருக்கானா ஆள் டிஸ்டர்ப் ஆகுது. கள்ளனுடைய சத்தத்தை கேட்டா அது என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும். நீ பேசுறது மாம்சத்துல பேசுறியா, நீ ஆவியில பேசுறியா, நீ ஆவியில பாடுறியா, நீ மாம்சத்துல பாடுறியான்னு நீ பாடும்போது கேட்டாலே இந்த காது பரிசோதிக்கும். நாவானது பரிசோதிக்கிறத போல வார்த்தைகளை சத்தத்தை என்ன கேட்கும்? செவிகள் பரிசோதிக்கும். செவி என்ன செய்யும்? பரிசோதிக்கும். இந்த சத்தத்தை கேட்கவும் தெரியும், வளர்ந்தவனுக்கு தெரியும். ஆள் எதுல பாடுறாரு? மாம்சத்துல பாடுறாரு. ஆள் எதுல பாடுறாரு? ஆவியில பாடுறாரு. ஆவி ஆளுல பாடுறாரு, அனுபவத்துல பாடுறாரு என்பதை நீ பாடுறத வச்சு
வச்சு உன்னோட திறமை படிச்ச டெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. உன் சத்தத்தை காதுல விழும்போதே கேட்கலாம். Who are you? நீ யாரு? நீ எதை நிர்வகிக்கிற? நேற்று வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எந்த அனுபவத்துல அதை செய்யற என்பதை நீ அசைகிற அசைவம் வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதை விட தாண்டி போறேன்னா ஆளை பார்க்கும் போதே ஆவி டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஆவியை பார்க்கும் போது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? ஆவி டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஆவி ஒரு சரியான நபருக்கு அசுத்தாவி கிளீனா அடையாளம் கண்டுபிடிச்சிடும். ஒரு சரியான நபரை அசுத்தாவி கிளீனா அடையாளம் கண்டுபிடிச்சிடும். ஆதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல 2 தூதர்கள் எங்க போறாங்க? சோதோமுக்கு போறாங்க. எப்ப போனாங்க? 12 மணிக்கு இல்லையா? மத்தியானம் 12 மணிக்கு எங்க போனாங்க? சோதோமுக்கு போனாங்க இல்லையா? மத்தியானம் 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள எங்க போனாங்க? சோதோமுக்கு போனாங்க. ஆமா தானே? சத்தத்தை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். சத்தத்தை மேற்படைய சத்தம் என்ன? மேற்படைய சத்தத்தை போலவே கனவு சத்தம் போடலாம். மேற்பட போலவே கொள்ளக்கார சத்தம் போடலாம். இது எத்தனை சத்தம் போட்டாலும் இந்த காது என்ன செய்யும்? கேட்கும். இந்த காது என்ன செய்யும்? கேட்கும். இந்த பேங்க்ல இருக்கிற பேங்க்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா? பேங்க்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா? இவன் கட்டுப்படி நோட்டு நம்மள பார்த்தே நோட்டு என்றா பாத்தீங்களா? நம்மள பார்த்தே நோட்டு என்னவா பாத்தீங்களா? நோட்டை பார்த்து எழுத மாட்டாங்க. நம்மகிட்ட பார்த்துட்டே நோட்டு என்ன போடுவாங்க இல்லையா? ஒரு பட்டம் தனியா தூக்கி போட்டு என்ன பாத்தீங்களா? நான் சொல்றது பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க்ல என்ன செய்ய மாட்டாங்க? நோட்டை பார்த்துன்னு அப்படி திருப்பி எல்லாம் பார்த்து என்ன மாட்டாங்க. எப்படி என்னவாங்க? நம்மகிட்ட மேல பார்த்துட்டே இருப்பாங்க, திருப்பி பார்த்துட்டே இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க, கவுண்டிங் மட்டும் போயிட்டே இருக்கும். ஆனா சில நோட்டு வந்து அப்படி தூக்கி போட்டு கவுண்ட் பண்ணிட்டே இருப்போம். கடைசி தூக்கி சார் வேற கொடுப்போம். பேங்க் போயிருக்கீங்களா? காசு போட்டுருக்கீங்களா? காசு வாங்கும் போது அப்படி பண்ண மாட்டான். நம்ம கிட்ட வாங்குற அப்பதான் அப்படி பண்ணுவான். என்ன பண்ணுவான்? அந்த நோட்டை எண்ணிக்கிட்டே இருப்பான், பேசினே பார்த்துனே இருப்பான், வேடிக்கை பார்த்துனே இருப்பான், நோட் எண்ணினே இருப்பான். ஒரு நோட்டை வந்து தூக்கி வச்சுட்டு திரும்பி கவுண்ட் பண்ணுவான். அப்படி எடுத்து முடிச்ச உடனே எடுத்து வச்சுட்டு சார் வேற கொடுங்க அப்படின்னு கேட்பான். ஏன் சார் வேற கொடுங்க? கொடுங்கல வேற கொடுங்கன்னா கொடுங்கல அப்படின்னா போன நோட்டு என்ன நோட்டுனா நல்ல நோட்டு இல்ல, அது கள்ள நோட்டு. எதை வச்சு கண்டுபிடிச்சான்? அவனுக்கு ஏற்கனவே என்ன ட்ரைனிங்னா நல்ல நோட்டுல கொடுத்து என்ன வச்சுட்டாங்க. இந்த கையில பார்த்தோம் இந்த நோட்டை பிடிக்கும் போது என்ன பண்ணிடும்? இந்த நோட்டை பிடிக்கும் போதே தெரிஞ்சுக்கும். இந்த நோட்டை என்ற பத்தீங்களா? ரூபா நோட்டை என்றம் இல்ல, வேணா ஒரு 50,000 கொடுங்க எண்ணி காட்டுறேன். சரியா? எண்ணி காட்டுறேன். அப்படி எண்ணும் போது இந்த 2 வரலுக்கு பத்தியா இது ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இந்த நோட் திக்னஸ் என்ன செய்யுது? நல்ல நோட்டு திக்னஸா இருக்கும். அந்த கள்ள நோட்டு பாத்தீங்கன்னா பேப்பருக்கு பத்தியா நம்ம நோட் பேப்பருக்கு பத்தியா எழுதுன நோட் பேப்பர் அது பச இருக்கும். அந்த நோட்டை தொடும்போதே தெரிஞ்சுக்கும் இது என்ன நோட்டு. அவன் தூக்கி அழகா வச்சா எண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது காசு கொடுக்குறான். இது வேற கொடுங்க சார். ஏன் கொடுங்கல? இது ஏன் பண்ண வெளியில சொன்னா உங்களுக்கு சிக்கல் ஆயிடும். கொடுங்க. அவன் கௌரவமா கேட்டா கொடுத்து வாங்குறோம். அந்த நோட்டை திருப்பி பாத்தீங்கன்னா அது என்ன நோட்டா இருக்கும்? கள்ள நோட்டா இருக்கும். அந்த கள்ள நோட்டை அவன் கண்ணுல பார்க்கல, எது கண்டுபிடிச்சிச்சு? அவன் கை கண்டுபிடிச்சிச்சு. அத போல நல்ல மேற்படைய சத்தத்தை மட்டுமே கேட்டு பழகினவனுக்கு தெரியும் இது கள்ளனுடைய சத்தமா, இது கொள்ளக்கார சத்தமா, இது மேற்படைய சத்தமான்னு. ஆனா நோட்டு ஒண்ணுமே தெரியாத வருஷத்துக்கு ஒரு முறை எப்பயாவது ஒரு முறை நோட்டை பார்க்க என்ன தெரியும்? எப்பவாவது நோட்டு பார்ப்பான்ல, அவன்கிட்ட கொடுத்தா நீ கண்ணன் சொல்ற வெறும் பேப்பரை கொடுத்தா கூட நம்ம பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? அவங்க விளையாட்டு ரூபா நோட்டு வச்சிருக்காங்கல்ல, இதே மாதிரி இருக்கு. அச்சடிச்ச மாதிரி 500 நோட்டு மாதிரி ஒரு கட்டி வச்சிருக்காங்கல்ல, அவன்கிட்ட என்ன சொல்லுவான்? இது காசு அப்படி சொல்றானே. விளையாட்டு பையனுக்கு பசங்க நோட்டு கட்ட வாங்கி கொடுக்குறேன்ல, ஏன்னா வாங்கி கொடுத்தது இல்லையா? அந்த 50 ரூபாய் நோட்டு மாதிரி, 100 ரூபாய் நோட்டு மாதிரி, 10 ரூபாய் நோட்டு மாதிரி, 5 ரூபாய் நோட்டு மாதிரி, அந்த நோட்டோட பேர் பேப்பர் தானே. அந்த பிள்ளைக்கு என்னது? அது காசு. நமக்கு என்னது? பேப்பர். பக்கத்துல கேளுங்க. உங்களுக்கு எப்படி கேட்கிற சத்தம்? இது மெய்ப்பனுடைய சத்தம், இது கண்ணனுடைய சத்தம், இது கொள்ளக்கார சத்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க யாரு? நல்ல சத்தத்தை கேட்டு 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 பழகினவர்கள். ஆமென். ஆனா குழந்தைக்கு என்ன தெரியாது? நோட்டை முன்னப்பட பிள்ளை பார்த்ததே கிடையாது இல்லையா? அந்த நோட்டை பேங்க்ல கொடுத்து காசு வாங்க முடியுமா? கடையில் கொடுத்து பொருள் வாங்க முடியுமா?
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கலாம், தம்பி அந்த நோட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு 200 ரூபாய் கொண்டு கையில கொடுத்து, ஐயா ஒரு அரை கிலோ சிக்கன் கொடுங்க, மீதி 100 நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டா பாய் என்ன பண்ணிடுவாரு? அந்த பேப்பர் தூக்கிடுவாரு இல்லையா? எதுக்கு? எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கிறீங்க? கத்தி தூக்கிடுவாருல்ல, எதுக்கு? ஆனா அதே பிள்ளைக்கு என்னது? என் காசை கூட அழுது இல்ல, அந்த பிள்ளைக்கு என்னது? அது காசு, நமக்கு அது என்னது? பேப்பரு. இதுக்கு கேட்கிற சத்தம் கண்ணனுடைய சத்தமா, இது மேற்படைய சத்தமானு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நீ இருக்கிறியா? தேவன் யாரோட கூட இருக்க விரும்புறா? மூணாவது வசனம் வாசிக்கலாம். மூணாவது வசனத்தை, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் தினசரி செவி கொடுக்கிறது. அதான் உண்மையான மதிப்பெண். அந்த ஆடுகள் என்ன செய்யுது? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி. இது ஏன் சத்தம் தான் ஆடு என்ன தெரியணும்? கொள்ளக்காரனும் சத்தம் போடுறான் இல்லையா? கொள்ளக்காரன் சத்தம் போடுறானா? சத்தம் போடுறான். கண்ணனும் சத்தம் போடுறான், மெய்ப்பனும் சத்தம் போடுறான். இந்த ஆடுகள் என்ன தெரியுது? 3 சத்தம் ஆட்டு காதல் விழுது. விழுதா? விழுதா? இந்த ஆண்டவர் சொல்றா, என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும். எப்படி செவி கொடுக்கும்? என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் என் சத்தத்துக்கு என் ஆடுகள் செவி கொடுக்கும். அப்ப எல்லா ஆடும் செவி கொடுக்காது, அப்படியா? காதுல விழுகிற சத்தத்துக்கு எந்த ஆடு செவி கொடுக்கும்? பேச வச்சுக்கோங்களே, யார் செவி கொடுப்பாங்க? யார் ஆண்டவருடைய பிள்ளைகளோ அவங்க தான் செவி கொடுப்பாங்க. பக்கத்துல கேளுங்க. இப்ப புரிஞ்சு போயிட்டு இல்லையா? நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேட்டா நமக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம யாரு இல்லையா? இப்ப உண்மையிலேயே நம்ம ஆண்டவருடைய ஆடுனா என்ன பண்ணிருப்போம்? அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்திருப்போம் இல்லையா? என்னோட சத்தம் நமக்கு என்னன்னு கிளியரா தெரியுது. ஓ, ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? பேசுறா. இது நம்மளோட ஆண்டவர் என்ன செய்யறாரு? உணர்த்துறா. இது நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? செய்ய சொல்றா அப்படின்னு இந்த ஆடு என்ன செய்யும்? அது எந்த ஆடு? எந்த ஆடு? அந்த மந்தையில இருக்கிற எல்லா ஆடும் இல்ல. மந்தை ஆடு எல்லாம் மந்தையில இருக்கிற ஆடு இல்ல, சரியா? அது ஒரு பாசம் புரியாது, விட்டுருங்க, சரியா? மந்தையில இருக்கிற ஆடு இல்ல இல்லையா? எல்லா ஆடும் அவருடைய ஆடு. என்ன பண்ணிருக்கணும்? நேரம் வந்து மந்தியத்தோட அந்த வாசல் திறந்தவனே எல்லா ஆடும் கூட்டு போயிருக்கணும் இல்லையா? ஆனா என்ன சொல்றாரு? அவர் வந்து தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறார். அந்த ஆடு என்ன செய்யறப்போ? ஓ, நம்ம கூப்பிடுறது யாரு? இப்ப கல்லனும் கூப்பிட்டான், கொள்ளக்காரனும் கூப்பிட்டான், மெய்ப்பனும் கூப்பிட்டான். இந்த ஆடு எத்தனை பேர் கூப்பிட்டாங்க? 3 பேர் கூப்பிட்டாங்க இல்லையா? இந்த ஆடு எந்த யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குதோ அதுதான் ஆட்டுடைய நிலை. இந்த ஆடு 3 பேர் நிக்கிறாங்க இல்லையா? 3 பேர் லைனா நிக்கிறாங்க. ஒருத்தன் யாரு? கண்ணன், அந்த ஆட்டை கூப்பிடுறான். அடுத்தவன் யாரு? கொள்ளக்காரன், அவனும் அந்த ஆட்டை கூப்பிடுறான். அடுத்தவன் யாரு? மேய்ப்பன், இவனும் ஆட்டை கூப்பிடுறான். இந்த ஆட்டுக்கு என்ன தெரியணும்? நம்மளை கூப்பிடுறது யாரு? நம்மளை கூப்பிடுறது யாரு? நாம கூப்பிடுறது யாருன்னு இந்த ஆட்டுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆட்டுக்கிட்ட கிடந்தும் போயிடும், கடைசி அந்த ஆடே போயிடும். கல்ல என்ன பண்ணுவான்? கல்ல என்ன பண்ணுவான்? ஆட்டுக்கிட்ட கிடந்த எடுத்துட்டு போயிடுவான் இல்லையா? கொள்ளக்காரன் என்ன பண்ணுவான்? ஆட்டையே தூக்கிடுவான். பக்கத்தை கேளுங்க, நீங்க யார் கையில இருக்கிறீங்க? கல்லன் கையிலயா? கொள்ளக்காரன் கையிலயா? மேய்ப்பன் கையிலயா? மேய்ப்பன் கையில இருந்திருந்தா உங்க கையில கத்தர் கொடுத்த ஒரே ஒரு தம்படி கூட வெளியே போயிருக்கூடாது. என்னங்க புரியலையா? நீங்களும் நானும் மேய்ப்பன் கையில இருந்த வச்சுக்கோங்களேன். மேய்ப்பன் கையில சரி, இப்ப நான் வச்சுட்டு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப யார் வரா? கல்லன் வரா இல்லையா? இப்ப கல்லம் கூட நான் போறேன். இப்ப கல்லம் கூட போன என்ன பண்ணுவா? அப்ப தூக்கிட்டு போய் நீந்துவான் இல்லையா? போக மாட்டானா? போயிடுவானா? போக மாட்டானா? வீட்டுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போறானா? அப்ப மாடுக்கு போக மாட்டானா என்ன? சரி, இப்ப கல்ல எதனால அந்த என் கட்ட போச்சு?
எப்படி கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுவாங்க? நம்மள கூப்பிடுறாங்க இல்லையா? எப்படி கூப்பிடுவாங்க? கையில கத்தி வச்சுன்னு, இந்த பக்கம் ஈட்டி வச்சுன்னு, கொன்னே அப்படி கூப்பிடுவாங்களா? என்ன கூப்பிடுவாங்க? அந்த புள்ள பிடிக்கிறவங்க அப்படி போவாங்க. புள்ள பிடிக்க புரிஞ்சுக்கலையா? புள்ள பிடிப்பாங்கல்ல, புள்ள பிடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? இந்த பிள்ளைகளை எதை காட்டா ஓடி வரும்? அது என்ன பிடிக்குதோ அதை காட்டினா ஓடி வரும் தானே. இப்ப பிள்ளைக்கு சாக்கடை காட்டா பிடிக்கும், ஓடி போயிடுது. அம்மாவுக்கு அப்பனுக்கு எதை காட்டா பிடிக்கும் தெரியல. இப்ப அப்பனுக்கு எதை காட்டா ஓடிடுவான்? டேஸ் காட்டா ஒரே ஓட்டம் பறந்துருவான் இல்லையா? யாரு? அப்ப நான் சொல்றேன், பிள்ளைக்கு எதை காட்டா போதும், அப்படி லாலிபாப் அப்படி நீங்க வச்சுக்கோங்க, அது குடு குடு குடுன்னு ஓடி வந்துடும் இல்லையா? இப்ப அப்பனுக்கு லாலிபாப் காட்டா ஓடி வர மாட்டான் இல்லையா? அப்ப அப்பனுக்கு என்ன காட்டா ஓடி வருவான்னு யாருக்கு தெரியும்? அந்த கல்லனுக்கு தெரியும். அவன் யாரு? அவனே கல்ல இல்லையா? அவனே உன்னை எப்படி சிக்க வைக்கணும் யாருக்கு தெரியும்? கல்லனுக்கு பக்காவா தெரியும். கல்லனுக்கு தெரியும், பக்காவா தெரியும். உன்னை பாப்பான், உன்னை நோட்டம் விடுவான். எதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற, எதில் நாட்டம் எடுக்கிற, இது உனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு அப்படியே படிப்படியா கவனிச்சு வருவான் இல்லையா? படிப்படியா கவனிச்சு வந்து பாக்குறான். திருடமான ஒரே நாள் வந்து திருடிட்டு போறான். அவன் என்ன செய்யறான்? பாக்குறான், இந்த வீட்டுல எவ்வளவு பேர் உஷாரா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வீடு கேட் பூட்டுது, எவ்வளவு பேர் வீடு பூட்டுது, இந்த வீட்டுல எவ்வளவு பேர் வீட்டுல ஆம்பளைங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வீட்டுல பொம்பளைங்க மட்டும் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வீட்டுல அக்கா செல்போனை கையில படுத்துட்டாங்கன்னா உள்ள வந்து வீட்டையே தூக்கிட்டு போனா கூட அக்காவோட சேர்த்து தூக்கிட்டு போனா அக்கா தெரியாதவங்க என்ன பண்ணி இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அக்கா? அப்படிப்பட்ட ஆடெல்லாம் யாருக்கு தெரியும்? எல்லாம் நோட்டப்படுவாங்கல்ல. சில பேருக்கு இது மட்டும் கண்ணு கிடைச்சதா போதும் இல்ல, இப்படி பார்க்க ஆரம்பிச்சானா போதும் இல்லையா? இப்படியே பார்த்திருப்பாங்க. பக்கத்துல பாம்பு கடிச்சாலும் தெரியாது, பக்கத்துல தேடு கடிச்சாலும் தெரியாது, அந்த வீட்டை அப்படியே தூக்கிட்டு போயிட்டானா கூட தெரியாது இல்லையா? அது முடியும் போதுதான் முடிவு அப்படின்னு போடும் போதுதான் நம்ம எங்க அக்கா திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அக்காவும் இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் யார் நோட்டப்படுவா? கல்ல நோட்டமிடுவான். நீ யாரு, உனக்கு எது பிடிக்கும், உனக்கு எது பிடிக்காது, எதை கண்ணா மயங்குவ, எதை கண்ணா மயங்க மாட்டேன், எதை கண்ணா அப்படி திருப்பலாம், எதை கண்ணா திருப்ப முடியாது, எல்லாம் நோட்டம் போட்டு உன்னை பத்தி ஒரு அழகா ஒரு வெள்ளை கிளியரா என்ன பண்ணிடுவான், அப்படியே லட்சம் எழுதி வச்சிருவான். இவங்களா காலையில இது பிடிக்கும், மத்தியானம் இது பிடிக்கும், நைட்டு இது பிடிக்கும், சாயங்காலம் இது பிடிக்கும், இப்ப இது பிடிக்கும், இதை வெறுக்குவாங்க, இதை பிடிக்குவாங்க, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க, இதை கவனம் செலுத்துவாங்க, அப்படி மொத்த பயோடேட்டாவே அப்படி கையில எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வருவான். இவன் ஒண்ணுமே தெரியாத ஒண்ணு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிடுவான்? ஒண்ணுமே தெரியாம வந்தான்னா என்ன பண்ணிடுவான்? மாட்டிக்குவான்ல. ஒண்ணுமே திருட தெரியாத புதுசா பத்தி என்ன பண்ணிடுவாங்க? அப்படி கை ஒதுரும் கால் வரும், அப்படியே பட்ட அப்படியே வேண்டுவான் இல்லையா? அப்ப என்ன பண்ணிடுவான்? ஓ இவன் தான் எடுத்து பிடிச்சிருந்தான் இல்லையா? ஆனா திருடி பழகினவன் புரியுது ஏதாவது சொல்றது? அப்ப திருடி பழகிறவனுக்கு என்ன இருக்காது? வீட்டுல முதல் முறையே புள்ள ஒரு 10 ரூபாய் நமக்கு தெரியாம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? யார் 10 ரூபாய் எடுத்தது? நான் எடுக்கவே அர்த்தம் நிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? எடுத்து பழகிறவன் பாட்டு போவான், அப்படியே வருவான். காது மணிக்கு என்ன இருக்கும்? பாட்டு போவான், பாட்டு வர ஒண்ணு நானா நான் பிறந்தேன் தொடவே கிடையாது. சத்தியம் பண்ணட்டுமா? பைபிள கொண்டா சத்தியம் பண்ணணும் பாத்தீங்களா? பைபிள கொண்டா சத்தியம் பண்ண பார்த்தா இவன் யாரு? முதல்ல கரவன் பழக்கப்படாத திருடன். இவன் யாரு? பழக்கப்பட்ட திருடன். இவன் என்ன பண்ண மாட்டான்? ஒன்னும் அசைய மாட்டான். நீ தானே இடத்த நான் பார்த்தனா? இடவே கிடையாது. ஏன்? பழகி போச்சு இல்ல. அவன் சத்துரு பாப்பா உனக்கு நோட்டமிடுவான். அட்டு பாட்டம் வரைக்கும் அப்படியே கிளியரா ஸ்கேன் எடுப்பான். அப்படியே ஸ்கேன் அப்படியே வச்சு ஒரு லிஸ்ட கையில வச்சுன்னு எப்படி போன சிக்க வைக்கணும் யாருக்கு தெரியும்? தலைவருக்கு தெரியும். அழகா வருவான், நோட்டமிட்டான், ஒரே ஒரு சவுண்டு சிக்க வச்சிருவான்.
ஆனா நல்ல சத்தத்தை கேட்டு பழகிறவனுக்கு தெரியும், இல்லையே இந்த சத்தம் என்ன செய்யுது, காது இடிக்குது, இந்த சத்தம் சரியா எஃபெக்ட் வரலையே, ஏதோ ஒரு ஆவி டிஸ்டர்ப் ஆகுது, குழப்பம் வருது, சத்தம் கேட்ட உடனே ஒரு ஆவில ஒரு கணக்கம் வருது, இன்னொரு செட் பண்ண மாதிரி தெரியலையே, ஜோம் பண்ணாங்கிரு. எல்லாருக்கும் சத்தம் கேட்கும். இந்த 3 சத்தம் எல்லாருக்கும் கேட்கும். இந்த 3 சத்தம் அப்படி எப்படி சொல்லலாம்? உலக சத்தமும் கேட்கும், மாம்ச சத்தமும் கேட்கும், பிசாசு சத்தமும் கேட்கும். உலக சத்தமும் கேட்கும், பிசாசு சத்தமும் கேட்கும், தேவ சத்தமும் கேட்கும். எல்லாருக்கும் இந்த சத்தம் கேட்கும். எல்லாருக்கும் இந்த சத்தம் கேட்கும். எல்லாருக்கும் கேட்கும் போது இந்த காதை வச்சு நம்ம கேட்கிற சத்தத்தை வச்சு இது மெய்ப்பனுடைய சத்தம், இது கண்ணனுடைய சத்தம், இது கொள்ளக்காரனுடைய சத்தம் என்று நீ நிதானிச்சு கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்கோயேன். நீ நிதானிச்சு கண்டுபிடிச்சிட்டுனா அப்படி கண்டுபிடிக்கிறான் பாரு, அவனோட கூட தான் கர்த்தர் இருப்பார். இந்த சத்தத்தை கேட்காத ஒருவன், இந்த சத்தத்தை நிதானிக்க தெரியாத ஒருவனோட ஆண்டவர் இருக்க மாட்டார், அவனும் ஆண்டவரோட இருக்க மாட்டான், ஆண்டவர் அவனோட கூட இருக்க மாட்டார் என்று 3 பேரை வேகமா சொல்ல போறோம். தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், பழக்கப்பட்டவர்கள் 3 பேரை வேகமா சொல்ல போறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒண்ணு சோகமா ஒண்ணு இல்ல தானே? இப்படி சொல்றத வச்சு சோகமா மாற போறதா இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படியா? ஒண்ணு சோகமாகாதீங்க, ரொம்ப ஃப்ரீயா இருங்க, ரொம்ப கேஷுவலா இருங்க, சரியா? நான் சொல்ற 3 கதை மட்டும் பிள்ளைங்க பிடிக்கும். ஆக மொத்தம் என்ன? யார் தேவ சத்தத்தை அறிஞ்சிருக்கிறானோ அவனோட கூட தான் தேவன் இருப்பான். அந்த 3ஆம் சத்தியம் வாசிங்க, 3ஆம் சத்தியம் வாசிங்க. யோவான் 10:3. வாசலை காக்கிறவன் யாருக்கு திறக்கிறான்? அப்ப வாசலை காக்கிறவனுக்கு சத்தம் கேட்கணும், உள்ளக்கிற ஆட்டுக்கும் சத்தம் கேட்கணும், இல்லையா? கண்ணன் வரான், கள்ளக்கிட்ட வரான், இல்லையா? அவன் டோர் ஓபன் பண்ணானா? எங்க கண்ணன் ஆட்டுக்கிட்ட வரானா? டோர் ஓபன் பண்ணானா? வாசலை காக்கிறவன் டோர் ஓபன் பண்ணானா? ஆமான்றீங்களா இல்லன்றீங்களா? இல்ல, இல்லையா? கொள்ளக்காரன் வரானா? கேட் ஓபன் பண்ணானா? வாஸ் காக்கிறவன் காவலாளி வாசலை ஓபன் பண்ணானா? இல்ல. 3ஆம் வசனம், 2ஆம் வசனம் என்ன? 2ஆம் வசனம் என்ன? வாசலை காக்கிறவன் அவர்களுக்கு அவனுக்கா? அப்ப வாசலை காக்கிறவனுக்கும் தெரியணும் இந்த சத்தம் யாருடைய சத்தம், ஆடுகளுக்கும் தெரியணும் இந்த சத்தம் யாருடைய சத்தம். அப்ப அந்த வாசலை காக்கிறவனுக்கு சத்தம் கேட்காம போனாலும் ஆட்டுக்கு ஆபத்து, உள்ளக்கிற ஆட்டுக்கு சத்தம் கேட்க போனாலும் ஆட்டுக்கு ஆபத்து. முத யார் வரான்? கண்ணன், இல்லையா? இப்ப கண்ணன் வந்த உடனே வாசலை காக்கிறவன் டோரை ஓபன் பண்ண வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆடுகளுக்கு ஆபத்து வரும், வருமா? இப்ப அந்த வாசலை காக்க அந்த வாட்ச்மேன் எப்படி இருக்கான்? போ அலர்ட்டா இருக்கான். இந்த சத்தம் யாரு? இந்த சத்தம் யாரு அப்படின்னு. டேய், இது மேய்ப்பன் சத்தம் இல்ல, சும்மா இரு அப்படி உள்ள சத்தம் போடலாமா? உள்ள சத்தம் போடுவானா? யார் போடுவா? வாட்ச்மேன், இல்லையா? புரியுதுங்களாங்க? வாசலை காக்கிறவனுக்கு என்ன பேரு? வாட்ச்மேன் தானே. இப்ப வாட்ச்மேன் என்ன சத்தம் போடுறான்? ஆட்டுக்கு சிக்னல் பண்றான். என்ன சிக்னல் பண்றான்? டேய், இது மேய்ப்பன் சத்தம் இல்ல, ஏதோ என்ன பண்ணிட்டு பாருங்க, ஏதாவது மூச்சுட அமைதியா இரு அப்படி சொல்லுவானா? சரி, ஆட்டு யார் வரா? கொள்ளக்காரன் வரானா? இந்த கொள்ளக்கார சத்தம் யாருக்கு கேக்குது? வாசல வாட்ச்மேனுக்கு கேக்குதா? இப்ப வாட்ச்மேன் என்ன செய்யணும்? ஆட்டை அலர்ட் பண்ணணுமா? ஆட்டை அலர்ட் பண்ணணுமாங்க? பண்ணணும். அப்ப இவனும் அலர்ட்டா இருக்கணும், ஆடுகளை அலர்ட் பண்ணிடணும், இல்லையா? இப்ப 3ஆவது யார் வரா? மேய்ப்பன் வரா. இப்ப வாட்ச்மேன் தெரிஞ்சு போச்சு, வர சத்தம் யாருது? சார் மேய்ப்பன். என்ன செய்யணும்? அவன் அந்த வாசலை காக்கிறவன். அப்ப மற்ற 2 பேருக்கும் திறக்கல. ஏன் திறக்கல? அவன் யார் போலதான் வரான்? கண்ணன் யார் போலதான் வரான்? கொள்ளக்காரன் யார் போலதான் வரான்? ஆனா கல்லனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் வித்தியாசம் யாருக்கு தெரியுது? வாசலை காக்கிற வாட்ச்மேனுக்கு தெரியும், இல்லையா? 3ஆவது சத்தம் வருது. இத மக்கள் கேட்டப்போ நேரா ஓபன் பண்றான். ஏன் ஓபன் பண்றான்? ஓ, இப்ப வர சத்தம் யாருடைய சத்தம்? மேய்ப்பனுடைய சத்தம். அப்ப மேய்ப்பனுக்கும் சத்தம் கேக்குது, ஆட்டுக்கும் சத்தம் கேக்குது. மேய்ப்பனுக்கு சத்தம் கேட்காம ஆடுகளுக்கு சத்தம் கேட்டுச்சுனாக்க ஆடுகள் நிலைமை என்ன போயிடும்? படு மோசமா மாறி போயிடும். பாத்தீங்க இல்ல 2ஆம் வசனம்.
அவருடைய சத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பத்தியா, அதுதான் அவருடைய ஆடு. பக்கத்து கேளுங்க, ஒரு சத்தத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? ஒரு சத்தத்தை புரிஞ்சிக்க முடியுதா? என்ன புரிஞ்சுக்கீங்க? மேய்ப்பன் என்ன செய்வான்? ஓ, மேய்ப்பன் எனக்கு நல்லதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றான்னு புரிஞ்சுக்க முடியுமா? இப்ப மேய்ப்பன் சொல்ற வார்த்தை ஆட்டுக்கு நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? நல்லதா இருக்குமா? இப்ப மேய்ப்பன் சொல்ற வார்த்தையை நல்ல விதமா புரிஞ்சுக்கிறவங்க ஆடு. எந்த ஆடு? அந்த மேய்ப்பனுடைய ஆடு இல்லையா? இப்ப மேய்ப்பனிட வர சத்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிறவங்க யாரு? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. அப்ப உள்ள மஞ்சள் 10 ஆடு இருக்குது. 4 ஆடு வந்துருச்சு மேய்ப்பன் சத்தத்தை கேட்ட உடனே. மத்த 6 ஆடு வரல. ஏன் வரல? இப்ப அந்த ஆட்டுக்கு சத்தம் கேட்டிருக்கா கேட்டிருக்கா? கேட்டிருக்கானே. இப்ப நாடு ஏன் வரல? ஏய், நம்மள வெட்ட கூட்டு போறான். நம்மள வெட்டறது என்ன பண்றான்? நம்மள கூப்பிடுறது எதுக்கு? நம்மள வெட்டறத கூட்டு போறான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த புரிந்து கொள்ளல் எந்த ஆட்டுக்கு இருக்குன்னு தெரியுமா? அவருடைய ஆடுகள் அல்லாத ஆட்டுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கும். எப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல்? அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை தவறாய் புரிந்து கொள்ளுகிறது. எது? அவருடைய ஆடுகள் அல்லாதது. ஆனா புரிந்து கொண்ட ஆடு மேய்ப்பன் கூப்பிடுறான். அந்த ஆடு என்ன செய்யுது? அப்படியே கடற்கரை மேல வருது, அப்படியே நேரம் வருது. ஏன் வருது? சரி, இப்ப மேய்ப்பன் வர அந்த ஆடுகள் வெளியே வந்த உடனே அந்த ஆடு விட்ட பின்பு இப்ப ஆடு மேய்ப்பன் எங்க இருக்கிறான்? ஒரே இடத்துல இருக்காங்களா வெவ்வேறு இடத்துல இருக்காங்களா? ஆடும் மேய்ப்பனும் ஒரே இடத்துல இருக்காங்களா வெவ்வேறு இடத்துல இருக்காங்களா? முன்னாடி பின்னாடி அந்த டிஸ்டன்ஸ் சொல்லல. இப்ப ஆடு மேய்ப்பனும் ஒண்ணா இருக்காங்களா? கர்த்தரின் மேய்ப்பரா ஏன் கூட இருக்கிறார்? அவருடைய ஆடுகளோடு கூட இருக்கிறார். ஆடுன்னு சொல்லக்கூடாது. அப்ப ஆடுகள் வந்து எத்தனை ஆடு? எல்லா ஆடும் தானே. ஆனா எல்லா ஆடும் வரல தானே. புரியுதா? இப்ப மந்தையில இருக்கிற ஆட்டுக்கிட்ட இந்த மேய்ப்பன் இருந்தாரா? மந்தைக்குள்ள கொஞ்சம் ஆடு இருக்குது, மந்தைக்கு வெளியே கொஞ்சம் ஆடா. அவன் மந்தை கிட்ட அந்த மந்தை கிட்ட தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்தான். அவன் ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடு. அப்ப அவனுடைய அல்லாத ஆடு உள்ள இருக்கான். அந்த ஆடு என்ன செய்யல? அப்ப அது எப்படி இருக்குது? மந்தைக்கு உள்ள இருக்கு இல்லையா? இப்ப மந்தைக்கு உள்ள ஒரு கொஞ்சம் ஆடு இருக்கு, மந்தைக்கு வெளியே கொஞ்சம் ஆடு இருக்கு. இந்த மேய்ப்பன் யாரோட இருக்கிறான்? அவன் சத்தத்தை கேட்டு அவன் சத்தத்தை படிக்க வெளியே வந்து பாத்தியா, அந்த ஆடுகளோட கூட தான் யார் இருக்கிறான்? அந்த மேய்ப்பன் இருக்கிறான் இல்லையா? அப்ப மந்தைக்குள்ள ஆடு கூட அது ஆடுன்றதால இல்ல இல்ல, ஏன் ஆடுகளோட அந்த ஆடு இருக்குது என்பதனாலையும் இல்ல. என்ன பண்றாரு? செப்பரேட். புரியுதா சொல்றது? சொல்றது நடக்குதுங்களா? அப்ப தேவன் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம யாரா இருக்கணும்? அவருடைய ஆடா இருக்கணும். நான் அவருடைய ஆடுன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? அவருடைய சத்தத்துக்கு எப்ப செவி கொடுக்க முடியும்? அவர் சொல்ற வார்த்தை எனக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியதுன்னு புரிஞ்சு வச்சிருந்தா அதுக்கு செவி கொடுக்கும் இல்லையா? சரிங்க, இதுல போற மெச கலந்துங்க. உன் கட்ட குடிக்கிற தம்பி இது குடுறான்ற அவன் என்ன பண்ணணும்? பார்க்க தெரியுது, தண்ணி மாதிரி தெரியலையே, எனக்கு ஏதோ ஒண்ணு கலந்துருக்கிற மாதிரி தெரியுது, இது குடிச்சா செத்து போயிருவனா, இது என்ன சாவடிக்க கொடுப்பாரா அப்படின்னு யோசனை பண்ணான்னா அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு தண்ணி தாகமே இல்லைன்னு சொல்லுவான் இல்லையா? நான் குடிக்கிறேன் தம்பி இது குடுறான்ற அவன் நேரா ஓபன் பண்ண கட கட கடன்னு குடிக்கிறான். என்ன காரணம்? அவன் என்ன புரிந்து வச்சிருக்கிற விதம். என்ன விதம்? விஷத்தையே கொடுத்தா கூட நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கொடுப்பாருன்னு புரிஞ்சு வச்சிருந்தான்னா அவன் இதை பத்தி என்ன செய்ய மாட்டான். இது என்ன செய்ய மாட்டான். இது என்னன்னு கேட்க மாட்டான், இது எப்படின்னு கேட்க மாட்டான், இது நல்லதான கேட்க மாட்டான், இது குடிக்கிட்டமான கேட்க மாட்டான். அவன் நேர ஓபன கட 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 குடிச்சு முடிச்சு பாட்டத்துக்கு போட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா? இப்ப அவன் கேட்கறான், ஐயா இது என்ன அது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. இப்ப அவன் என்ன பத்தி என்ன புரிஞ்சு வச்சேன்னு அர்த்தம்? இவர் ஒருவேளை நம்மளை காலி பண்ண முடிவு எடுத்துட்டாரோ, வெளிக்கடி ஒண்ணு பண்ணாக்க ஒருவேளை இது விஷமா இருக்குமா,
இல்ல சாக்கடை தண்ணியா இருக்குமா? இது ஆக மொத்தம் நம்மள காலி பண்ண முடிவு போடுறதுக்கு நினைச்சான்னா நான் வேண்டி வேண்டி கொடுத்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க. முதல்ல சின்ன பிள்ளை இருக்கும்போது ஜுரம் வந்தானே, ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டல் போனாக்க அப்பால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். போனா என்ன கொடுப்பாங்க? மாத்திரை கொடுப்பாங்க இல்லையா? இப்ப தண்ணி இருந்தா கேட்க மாத்திரை இருந்தா கேட்க இல்லையா? தண்ணி இருந்தா கேட்க மாத்திரை இருந்தா கேட்க இல்லையா? மாத்திரை இப்படி போட்டு தண்ணி என்ன பண்ணிடலாம்? மாத்திரை உள்ள போட்டா கசக்கும் தானே. அப்ப என்ன செய்யலாம்? இப்ப அம்மா என்ன பார்ப்பாங்க? தண்ணி உள்ள போச்சா தான் பார்ப்பாங்க இல்லையா? மாத்திரை உள்ள பார்ப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா அந்த கையில தண்ணி இந்த கையில மாத்திரை இல்லையா, நான் ஊசி போட்டு மாத்திரை போட்டு முழுகவே மாட்டேன். எதுக்கு? மாத்திரை பயங்கரமான அலர்ஜி, அதனால ஊசி எத்தனை நாளும் போட்டுக்கிறேன். ஆனா என்ன செய்ய மாட்டேன். வித்தியாசமான இல்லையா? நான் முதலே சொல்றேன், நான் ஆளே வித்தியாசமான சரியா? ஊசி போட மாட்டேன். ஊசி போட்டுக்குவேன். மாத்திரை ஊசினா போட கையை விட்டு அவார்டு போடுவாங்க, நான் ஒன்னும் அசைக்க மாட்டேன். ஆனா மாத்திரை மட்டும் எனக்கு பயங்கர மாத்திரை ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் என்ன செய்வேன்னா நம்ம மாத்திரை கொடுப்பாங்க, இந்த கையில் வாங்கி வச்சு இப்படி வச்சுக்கணும். இந்த கையில் தண்ணி சரியா, இப்படி தண்ணி ஊற்றி போட வழியா மாத்திரை இப்படி போடுறதுல இப்படி பட்டா முடிஞ்சு போச்சு. இப்படி போடுறதுல இப்படி போட்டா ஆக போது என்னது கெடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வாங்கி எடுத்து பாரு, எடுக்க மாட்டேன். எதை வச்சு இப்ப அம்மா கொடுக்கிற மாத்திரை உண்மையிலே நல்லது, நம்ம ஜுரம் போகும்னு நினைச்சேன்னா மாத்திரை எங்க போடுவேன்? வாய்க்குள்ள போட வேண்டிய போட மாட்டேன் இல்லையா? இப்ப எனக்கு என்ன நோக்கம் போதும்? நம்ம அம்மா நம்மள என்ன நினைச்சுட்டா, நம்மள காலி பண்ண முடிவு எடுத்துட்டா. அதனால என்ன செய்யவே கூடாது, மாத்திரை வாய்க்குள்ள போடவே மாத்திரையை போடணும். ஆனா எங்க போடக்கூடாது? நீங்க எப்படி மாத்திரை கேட்கல, நமக்கு காதுல வர சத்தத்தை வச்சு நம்ம எப்படி டிசைட் பண்றோம்? என்ன சொன்னா எனக்கு ஒரு நன்மை இல்லாம அத சொல்ல மாட்டாங்கன்றத முடிவெடுத்திருக்கியா? ஒன்னும் அவ்வளவு பெடிபிட்டவனு தெரியலையே, இது ஒன்னும் நல்லதா தெரியல, எங்கோ போய் சிக்கிருவோமா, எங்க நம்ம மாட்ட வச்சிருவாங்களா, ஏதோ சிக்க வச்சிருவாங்களான்னு யோசனை என்ன அர்த்தம்னா அந்த மேட் பண்ண கொடுத்த ஆடு என்ன செய்யல, இன்னும் சரியான விதத்துல புரிஞ்சுக்கொள்ள இந்த ஆடு என்னைக்குமே என்ன செய்யாதுன்னா அந்த மேற்படைய சத்தத்தை என்ன செய்யாது, தெரிவிக்காது. ஏன் அந்த சத்தத்தை புரிஞ்சுக்கல? அது அந்த மேய்ப்பனுடைய ஆடாவே இல்லை. அந்த மேய்ப்பனுடைய ஆடாவே இல்லாம போனதுனாலதான் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடு என்ன செய்ய முடியல, சரியானதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியல, சரியானதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. ஏன் முடியல? அது அந்த ஆடாவே இல்லை. யாருடைய ஆடா இல்ல? அது அவனுடைய ஆடா இருக்குமானா அது என்ன பண்ணிருக்கோம்? ரைட் அண்டர்ஸ்டாண்ட் நிக்கிறது, ஒரு சரியான புரிந்து கொள்ளல இருக்கும். அது அந்த ஆடாகவே இல்லாம போனதுனாலதான் அது என்ன செய்ய முடியல, அந்த சத்தத்தை அது சரியான விதத்துல அது புரிந்து கொள்ள முடியல. ஒரே சத்தம் ரெண்டு ஆட்டுக்கு கேட்குது. ஒரு ஆடு வெளியே வந்துச்சு, ஒரு ஆடு உள்ளவே இருக்குது. உள்ள இருக்கிற ஆட்டோட கூட மேய்ப்பன் இல்ல, தான் சத்தத்துல செவி கொடுத்து வந்துச்சு பாத்தியா, அந்த ஆடுகளோட கூட தான் அந்த மேய்ப்பன் இருக்கு. ஆமென் ஆமென். அப்ப எனக்கு தேவன் என்னோட கூட இருக்குன்னா நான் யாரா இருக்கணும்? அவருடைய ஆடா இருக்கணும். அவருடைய ஆட்டுக்கு அடையாளம் என்ன? எனக்கு நேரா ஒரு சத்தம் வருது இல்லையா, எனக்கு நேரா ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்துல நோ டவுட், நோ கன்ஃபியூஸ், எந்த டவுட்டும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. அப்படியா? கொடுங்க. எஸ், முடிஞ்சு போச்சு. அவன் தான் யாருன்னா அவனுடைய ஆடு. பட் அப்படி இல்லாம அது என்ன ஏது அப்படின்னு பத்தியா அது யாரு இல்லைன்னா அந்த மேய்ப்பனுடைய ஆடு இல்ல. அதனால என்ன செய்யணும்? அதனால என்ன செய்யணும்? அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க யோசிக்கிறோம். அப்ப சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஒரு ஆட்டோட கூட யார் இல்ல, லேபன் இல்ல. வெளியே வந்துச்சு பத்தியா, அந்த சத்தத்தை கேட்டு ஒரு கொஞ்ச நாள் வெளியே வந்துச்சு பத்தியா, இந்த ஆட்டோட தான் யார் இருக்கிறான்? இந்த மேய்ப்பன் இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட கூட இருக்குன்னா நான் யாருடைய ஆடானிக்கு இருக்கிறேன்? நீங்க நான் யாருடைய ஆடானா இருக்கிறேன்? சொன்ன யாருடைய ஆடா இருக்கிறேன் என்பதை நான் ஜட்ஜ்மென்ட் பண்ணாதான் கர்த்தர் என்னோட இருப்பாரா என்பதை கர்த்தர் ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியும். பட் யாரோ ஒரு ஆடா இருக்கிறேன் என் கூட இருப்பாரா? நோ, கர்த்தர் ஒரு நாள் இருக்க மாட்டார், ஒரு நாள் இருக்க மாட்டார். அப்ப மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாய் புரிந்து அந்த சத்தத்தின்படி கேட்கிற ஒரு ஆட்டோட தான் தேவன் இருக்கிறார். அப்படி இருப்பாரா? நீங்க சொல்றது உண்மைதானா? மூணு பேரை வேகமா சொல்றேன் இல்லையா, மூணு பேரை வேகமா சொல்றேன். முதல் மனிதன் ஆதாம். முதல் மனிதன் யாரு? தெரிஞ்ச பழக்கப்பட்டவன் ஆதாம். இப்ப ஆதாமுக்கு 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர்
போட்டார் ஆதாமுக்கு இல்லையா? 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல ஆதாமுக்கு நேரம் ஆண்டவர் அந்த மேய்ப்பனோரு சத்தம் போட்டார். என்ன சத்தம் போட்டா? தம்பி இத செய்யணும், இத செய்யக்கூடாதுன்னா இல்லையா? இத செய்யணும், செய்யக்கூடாது. ஒரு கதை ஞாபகப்படுத்தி போயிருக்கேன். மொத்த கட்டளைகள் எத்தனை? மொத்த கட்டளைகள் எத்தனை? 10 இல்ல, 613. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், யாத்திராகமம் இல்ல, யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்துல மொத்த கட்டளை 613. இதை எப்படி பிடிக்கும் தெரியுமா? செய்ய வேண்டியவைகள், செய்ய வேண்டாதவைகள். இந்த 10ல 8 கட்டளை செய்யக்கூடாது. 8 கட்டளை செய்யக்கூடாது இல்ல, 8 கட்டளை என்ன சொல்றதுன்னா செய்யக்கூடாதவை அப்படி சொல்றது. 2 கட்டளை தான் செய்யணும் சொல்றது. என்ன என்று வேறே தேவன் உண்டாகியிருக்க, என்ற சொருபத்தை உண்டாக்க, என் நாமத்தை வெளியே வணங்க, இருப்பாயாக அப்படின்னா வேண்டாம். அப்படிதானே? புரியுதா? இந்த 10 கட்டளை சாதாரண இந்த 10லயே 8 செய்யக்கூடாதவை. கொலை செய்யாத இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாம இருப்பாயாக, பிறகு யாரும் இச்சையாத இருப்பாயாக. 2 தான் செய்யறது. என்ன? பரிசுத்த ஆராதனை ஓய்வு நாளை அனுசரி. என்ன? உன் தகப்பனையும் தாயையும். 10ல 8 கட்டளை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குது, 2 கட்டளை செய்யன்னு சொல்லி கொடுக்குது. 613ல 365 கட்டளை செய்யக்கூடாது. யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்துல சொல்லப்பட்ட 613ல 365 கட்டளைகள் நாம் செய்யக்கூடாது. இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. 248 கட்டளை செய் செய் செய். இப்ப எதுக்கு முக்கியத்துவம்? செய்யன்னு சொல்றதை விட செய்யக்கூடாதுன்னு சொல்றது அதிக முக்கியத்துவம். அதுதான் அதிகமான கட்டளை. எத்தனை? 365. இந்த 365 எப்படி பிரிச்சுக்கலாம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அப்ப ஒவ்வொரு கட்டளையும் என்ன செய்ய வேண்டியிருக்குது? இன்னைக்கு நான் எதை செய்யக்கூடாது, இன்னைக்கு நான் இதை செய்யக்கூடாது, இன்னைக்கு நான் இதை செய்யக்கூடாது, இன்னைக்கு நான் இதை செய்யக்கூடாது. 365 கட்டளைகள் செய்யக்கூடாதுன்னு அறிவுறுத்துகிறது. 248 கட்டளை செய்ய அறிவுறுத்துகிறது. அதான் காலை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதான் காலை ஆனதில்ல நாங்க கவனிக்க ஆரம்பிக்கிறது கட்டளைகள். அதான் போனவே சொன்னேன், கொஞ்சம் இந்த பிரசங்கம் பண்றவங்க கொஞ்சம் வாங்கன்னு அவங்க அந்த காதல் விட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாத பிரசங்கமா, எங்களுக்கு தெரியாத பிரசங்கமா, இன்னைக்கு தெரியாது. நாளைக்கு கேட்கிற மாதிரி பிரசங்கம் விசுவாசி அவன் எழுந்து நீ தப்பா பண்ணுறதா அன்னைக்கு தான் முகத்துல கரியை பூசிவீங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு அதை வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு வருத்தம் தெரியாது, நாளைக்கு வருத்தப்படுவ எழுதி வச்சுக்கோ. ஜபம் நடத்த போறவங்க, ஜபம் நடத்துறவங்க, பிரசங்கம் பண்றவங்க, அங்க போறவங்க, இங்க போறவங்க, வீடு சந்திக்க போறவங்க, ஜபம் பண்ண போறவங்க எல்லாம் நாளைக்கு வெட்கப்படாம இருக்குன்னா கட்டளைகளை பிரமாணங்களையும் வேதத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நமக்கு இந்த காதோட அந்த கதை விடணும் இல்லையா? இந்த சண்டை விட பாயிண்ட் டு பாயிண்ட் தான் நமக்கு. அது காலை ஜபம் போயிடுச்சு, 5 மணி ஜபம் போயிடுச்சு, ஜாமக்கால ஜபம் போயிடுச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. நமக்கு என்ன? ஞாயிற்றுக்கிழமை அல்லேலியா உள்ளேலியா இருக்கேன், நான் ஒன்னும் என்ன செய்யல, பரலோகமே சொந்தமே பாடலை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக கையை வச்சுட்டு போயிடணும் இல்லையா? அது எந்த அளவுக்கு நல்லது உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. நாளைக்கு உன்னை விட கீழே ஒருத்தன் எழும்புவான், அவனுக்கு வசனம் தெரியும், அவனுக்கு வார்த்தை தெரியும், உன் முகத்துல கறி வச்சு உட்கார வைக்கிறோமா பார்த்துக்கோ. தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறோம். அப்ப கட்டளை சொல்ற என்ன சொல்றான்? எதை செய்யக்கூடாது இல்லையா? எதை செய்ய கூடாது. இப்ப ஆதாம் என்ன சொன்னா? எதை செய்ய கூடாது, எதை. அப்ப கட்டளை எப்படி பிரிக்கிறது? செய்யறதையும் பிரிக்கணும், செய்யக்கூடாததையும் பிரிக்கணும். இப்ப ஆதாம் என்ன கட்டளை போட்டாரு? ஆதாமே இதெல்லாம் நிச்சை அப்படியா? தோட்டத்தை பண்படுத்து, இதை காத்துக்கோ, இதை நீ சாப்பிட்டுக்கோ. அது என்ன சொன்னாரு? இதை நீ செய்யக்கூடாது. செய்யணும் பிரிக்கிறாரு, செய்யக்கூடாதுன்னு பிரிக்கிறார். இப்ப செய்யணும் சொன்னதும் ஆதாம் எப்படி தெரிஞ்சிச்சு? சட் குட் அப்படி தெரிஞ்சிச்சு இல்லையா? செய்யக்கூடாது எப்படி தெரிஞ்சிச்சு? ஆதாம் ஆரம்பத்துல சட் குட் அப்படி தெரிஞ்சிச்சு இல்லையா? இத ரெண்டுமே நல்லா தெரிஞ்சிருக்கிற வரைக்கும் ஆதாம் வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. ஒரு மேய்ப்பனுடைய சத்தம் என்னைக்கு உனக்கு நன்றாக இனிக்குதோ, என்னைக்கு உனக்கு நன்றாக தோணுதோ, அன்றைக்கு உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் மகிழ்ச்சி மலிஞ்சு கிடக்கும்.
மேய்ப்பனுடைய சத்தம் என்னைக்கு உனக்கு கஷ்டமா தோணுதோ, தப்பா தோணுதோ, அன்றைக்கு தொல்லையும் பிரச்சனைகளும் போராட்டமும் வாழ்க்கையில குவிஞ்சு கிடக்கும். உன் வாழ்க்கையில தொல்லைகளும் பிரச்சனை குவிஞ்சு கிடக்குதுன்னா நீ மேய்ப்பனை பற்றி எங்கேயோ தப்பா நீ விலகி வச்சிருக்கன்னு அர்த்தம். மேய்ப்பனை பற்றி சரியா விலகி வச்சிருக்க என்ன தந்திருக்கும்? மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நெதோஷமும் சமாதானமும் பொருளாதாரமும் நிறைஞ்சு கிடக்க கொட்டி கிடக்கும். நான் சொல்றது வேதத்தை அடிப்படை. நான் சொல்றது வேதத்தை இல்லையா அடிப்படை. இப்ப ஆதாமுக்கு ஆண்டவருடைய சத்தம் எப்படி தோணுச்சு? போ இனிச்சிச்சு இல்லையா? அந்த சத்தம் கேட்கல என்ன செஞ்சுச்சு? இப்ப முறை சொல்லிட்டாரு, தோட்டத்தில் அனுப்பிட்டாரு. இப்ப சாயங்காலம் தோட்டத்துக்கு வந்தாரா? பகலில் குளிச்ச தோட்டத்துக்கு வந்தாரா? முதல்ல ரெண்டாவது இல்ல முதல்ல வந்தா என்ன பண்ணுச்சு? அந்த சத்தம் தூரம் வந்த உடனே குடு 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 ரெண்டு பேரும் ஓடி போனாங்க இல்லையா? ஏன் இந்த சத்தம் என்னாச்சு? ரொம்ப இனிச்சிச்சு இல்லையா? புரியல. ஆதாமுக்கு ஆண்டவருடைய சத்தம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆரம்பத்தில் என்ன பண்ணுச்சு? ரொம்ப இனிச்சிச்சு இல்லையா? அந்த சத்தம் வராது தெரிஞ்ச உடனே எப்படி ஓடாங்க? இப்ப நம்ம பிள்ளைங்க அப்பா பைக் சத்தம் கேட்டோட எங்க ஓடிறாங்க? நேரம் ரோடு கொடி வந்தாங்க பாத்தீங்களா? ஏன் அம்மா சொல்றே அப்பா சொல்றேன் எங்க அப்பா தான் ஓடுறான் இல்லையா? அவன் எதை கண்டுபிடிச்சிருக்கிறான்? அப்பாவுடைய வண்டி சத்தம் என்னன்னு மகன் கண்டுபிடிச்சிருக்கான் இல்லையா? பக்கத்துல கேளுங்க, உங்க பிள்ளையே சூப்பர் தேச விட்டுறான். சொல்லுங்க உங்க பிள்ளை ரொம்ப சூப்பர். ஏன் அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். எனக்கு ஸ்வீட் வேணுற சத்தம் எந்த சத்தம், எனக்கு கேக் வேணுற சத்தம் எந்த சத்தம், எனக்கு பிஸ்கட் வேணுற சத்தம் எந்த சத்தம், எனக்கு அதை தாண்டி எனக்கு சிக்கன் ரைஸ் வேணுற சத்தம் எந்த சத்தத்தை யார் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்? எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லெக் பீஸ் வாங்குற சத்தம் என்ன சத்தம் யார் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்? மகன் தெரிஞ்சு வச்சிருக்கான் இல்லையா? அம்மா ஆக்கி கூட போன் தள்ளி போயிடலாம் இல்லையா? அம்மா என்ன பண்றாங்க? ஆக்கி கொண்டாடுவாங்க. கைய விடுமா அப்படின்னு போறான். எதனால? என் காதுல கேக்குது. அது வண்டி சத்தம் இல்ல. ஏய் சிக்கன் வருதுடா, ஏய் சிக்கன் வருது. அவங்க என்ன சத்தம் கேக்குது? ஏய் ஹெட்பம்ஸ் வருதுடா, ஏய் ஹெட்பம்ஸ் வருதுடா, ஏய் கேக் வருதுடா, ஏய் கேக் வருதுடா அப்படி சத்தம் அவளுக்கு கேக்குது. யார் சத்தம்? அப்பா பைக் சத்தம் மகனுக்கு எப்படி கேக்குது? அதான் உண்மை. ஏன் ஓடுறான்? அப்பா சொன்னா வந்துருப்பாரா? அப்பா வேலை முடிச்சு அதுக்காக ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? போனவன் எதை பாக்குறான்? கவரை பாக்குறான். இல்லன்னு வச்சுக்கோங்க, கொல்லாம விட்டாலும் தோத்திரம் பண்ண வேண்டியதான் இல்லையா? ஆரம்பம் பார்க்கறதா இருக்கணும். அப்ப அந்த பைக் சத்தம் அவனுக்கு என்ன சத்தமா கேக்குது? கேக் சத்தம் கேக்குது, சிக்கன் சத்தம் கேக்குது, பப்ஸ் சத்தம் கேக்குது, என்னென்னமோ சத்தம் கேக்குது அவனுக்கு இல்லையா? அவன் பாத்தணும் பாக்குறான். ஓ எங்க அப்பா என்ன வாங்கி வராரு அப்படி ஓடுறான். அதே அம்மா வராங்க இல்லையா? அம்மா சத்தம் கேட்கல. அம்மா சத்தம் என்ன எப்படி கேட்க பிள்ளைக்கு? தொல்லை வந்துச்சா? அம்மா சத்தம் பிள்ளைக்கு எப்படி கேக்குது? ஒரே பாரு இப்ப ஆரம்பிக்கிறது தான் இல்லையா? தூங்க வர செய்ய மாட்டாது, சும்மா பேசிட்டே இருக்கும் பாரு. இப்ப அம்மா சத்தம் பிள்ளைக்கு எப்படி கேக்குது? தொல்லை சத்தமா கேக்குது இல்லையா? அப்பா சத்தம் எப்படி கேக்குது? சிக்கனும் பப்ஸும் கேக்கும் அதுவும் கேக்குது. அம்மா சத்தம் எப்படி கேக்குது? தொல்லை சத்தம், தொந்தரவு சத்தம், வேலை சத்தம் செய்யுது இல்லையா? ரெண்டுக்கும் ஒரே காத்து தானே, ரெண்டும் ஒரே சத்தம் தானே. ஆனா ஒரு சத்தம் எப்படி கேக்குதுன்னா, அது கேக்குது இந்த சத்தம் எனக்கு நன்மையை கொண்டு வருகிற சத்தம், இந்த சத்தம் எனக்கு பாதிப்பை கொண்டு வருகிற சத்தம். நல்ல சத்தமும் செய்ய சொல்ற சத்தமும் செய்ய வேணாத சத்தமும் ஆதாமுக்கு இனிமையாக தோன்றுகிற வரைக்கும் ஆதாம் என்ன பிரச்சனை? நோ ப்ராப்ளம், குறைவே கிடையவே கிடையாது இல்லையா? ஒரு பிரச்சனையும் ரெண்டு பேருக்கு சண்டை கிடையவே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கஷ்டம்ன்ற வார்த்தைக்கு அவனுக்கு அர்த்தமே தெரியாம வாழ்றணும். எப்போ மேய்ப்பனுடைய சத்தம் இனிக்கிற வரைக்கும் இல்லையா? இப்ப கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் இந்த அக்கா கொஞ்சம் பேசுறாங்க, அந்த அண்ணா கொஞ்சம் பேசுறாங்க, இந்த அக்கா கொஞ்சம் பேசுறாங்க, இப்படி கொஞ்சம் பேசுறாங்க. எப்ப செல்போன் நிறைய வந்துருச்சு இல்ல? அன்னைக்கு ஆதாம் வந்துருக்கு பாருங்க இல்லையா? அன்னைக்கு எவ்வளவு என்ன பண்ணிருக்கு வந்துருக்கு பாருங்களே. இந்த பக்கம் ஒரு ஆள் பேசுறாங்க, இந்த பக்கம் ஒரு ஆள் பேசுறாங்க, இந்த பக்கம் ஒரு ஆள் பேசுறாங்க, இந்த பக்கம் யூடியூப், அந்த பக்கம் அது, இந்த பக்கம் இது, ஏகப்பட்ட சத்தம் வந்துருச்சு இல்லையா? இப்ப ஆதாமுக்கு இதுவரைக்கும் இனிச்ச சத்தம் இப்ப கொஞ்சம் கசக்க ஆரம்பிக்குது. என்னது?
சொல்றது நல்லா தானே இருக்குது. எப்படி சொல்றான்? இது சாப்பிட்டனா நீ எப்படி இருப்ப? நீ இன்னும் அழகா மாறிடுவ. இன்னும் நமக்கு அதிக நியூஸ் பண்ண என்ன வழி? இது மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா முடி தர வரைக்கும் வளரும் அப்படின்ட்டா போதும் இல்லையா? விஷத்தை கூட குடிச்சிருவாங்க. விஷத்தை கையில கொடுத்து இதை குடிச்சிட்டீங்கன்னா உங்க முடி என்ன ஆயிடும்? தர வரைக்கும் பொருள் சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு அக்காவுக்கு மூளையோட எதாவது முக்கியமா போச்சு? முடிதான் முக்கியமா போச்சு இல்லையா? அப்படி முடின்னு சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். பயங்கர இதாயிடும். அப்படி பார்த்தான் இதை சாப்பிட்டீங்கன்னா எப்படி மாறிடுவேன் அப்படி மாறிடும் சொன்னா பாத்தியா? இப்ப இந்த சத்தம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? அப்படியா? ஆமா, அந்த சொல்றத பார்த்து நல்லா தெரியுது. அப்ப என்ன செஞ்சு பார்க்கலாம்? இதுவரைக்கும் இனிச்ச சத்தம் இப்ப ஆதாம் என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா கசக்க ஆரம்பிச்சிச்சு. என்னைக்கு கசக்க ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கு அவன் வாழ்க்கையில தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் குவிக்க ஆரம்பிச்சுட்டான அர்த்தம். ஒரு மேய்ப்பனுடைய சத்தம் என்னைக்கு நமக்கு கசக்க ஆரம்பிக்குதோ, என்னைக்கு கசக்க ஆரம்பிக்குதோ, ஆரம்பத்துல நம்ம குப்படத்துல தம்பி போடுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆரம்பம் செஞ்சு அப்ப சொல்லும் போது அவன் 2வது முறை ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. 2வது முறை கொடுத்து அப்பாயின் பண்றோம். அப்ப நம்ம பாசம் விஷயத்தை சொல்லல, தலைமையில டைம் சொல்லல, எந்த விஷயத்தோட கன்சல்ட் பண்ணிடுவேன். நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன். ஆனா அந்த விஷயத்துல சரியா கன்சல்ட் பண்ணல, கேட்கல. 6000 ரூபாய் வீடு அட்வான்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். நம்ம 2 பண்ணோம். 6000 ரூபாய் அந்த வாரம் அந்த மாசமா அந்த வாரம் கட்ட தெரியல. அந்த காணிக்க முழுசா அப்படியே வச்சிருந்து என்ன செஞ்சா எடுத்து கொடுத்துட்டேன். சரி, கொடுத்துட்ட பிறகு மனசு வித்தியா இருந்துச்சு. நம்ம சொல்லாத இருக்கிற நம்ம சொல்லிடணும் அப்படின்ட்டு டக்குன்னு பாஸ் அப்படி அனுப்பிட்டேன்னு சொல்லல. இப்படி வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே தப்பி அனுப்பிடாதுன்ட்டாங்க. தப்பி என்ன பண்ணிடாத, அனுப்பிடாதன்ட்டாங்க. ஆல்ரெடி வீட்டை பார்த்தாச்சு, 6000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. எனக்கு அவர் என்ன அப்படி சொல்றாரு? அப்படியே அப்ப அவர் சொல்லும் போது எனக்கு கசகச்சு. நம்ம என்ன பண்றோம்? ஊழி தானே பண்ணிருக்கிறோம். சோ நல்லதான பண்ணிருக்கிறோம். நீ அவர் வேணாம்னு சொல்ற, சும்மா இது எப்ப பாரு இதே இருக்கு, இதை போச்சுப்பா அப்படின்னு எனக்கு கொஞ்ச நாள் இப்ப அந்த சத்தம் கசகச்சு. 15 நாள் என்ன 6000 ரூபாய் அவுட். 15 நாள் என்ன மாச கணக்கு இல்ல, 15 மாசம் இல்ல, 15 நாள் என் 6000 ரூபாய் அவுட். ஒருவேளை அந்த சத்தத்தை மட்டும் நான் முதல்ல கேட்டு அந்த சத்தத்தை இடிச்சு வச்சுக்கோங்க, எனக்கு 6000 ரூபாய் பணம் எனக்கு லாஸ் ஆயிருக்கு. அதுல போனதான் அவன் போயிட்டு அப்படியே போயிட்டா அது முடிஞ்ச போச்சு. பல சம்பவம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா சொல்ல வேணா, சில சத்தம் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கசக்கதேன்னு விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, சுகர் பிரஷரா மாறிடுது. நீங்க நிறைய பேர் பாவக்காய் பிடிக்காது இல்லையா? நான் பாவக்காய் விரும்பி சாப்பிடுவேன். அது வேணும் சரியா? நான் பாவக்காய்னா அது ஒண்ணு நமக்கு ஒன்றே கிடையாது, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பாவக்காய் நிறைய பேர் என்னது கசக்கண்ண பாவக்காய்னாலே ஐயோ அப்படி எசப்பா ஸ்தோத்திரம் பாவக்காய் அழிக்கு போயிடணும், இந்த பாவக்காய் இருக்கக்கூடாது, அந்த பாவக்காய் வெண்டைக்காய மாறிடும் அப்படின்னு சின்ன கூட இருக்காங்க இல்லையா? பாவக்காய் என்ன செய்யாது? பார்த்தாலே இல்லையா? பாவக்காய் சாப்பிடாம போயிட்டுன்னா அது யாரா மாறிடுன்னா சோரே சாப்பிடறதுக்கு ஆகி போயிடுது. ஏன்? கொஞ்சம் கசக்கல்ல இல்லையா? கொஞ்சம் என்ன செய்யும்? கசக்கல்ல, கொஞ்சம் கசக்கதான் செய்யும். அதோட மேற்கோடைய சத்தம் கொஞ்சம் கசக்கதான் செய்யும். அந்த கசக்கிற சத்தம் சொல்லி கசக்கதே விட்டுட்டேன்னா கடைசி பேசட்டா மாறிடுது. இப்ப ஆதாம படல என்ன செய்ய நடக்குது? அந்த சத்தம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை எந்த பிரச்சனையுமே தொல்லை பிரச்சனை எந்த அல்லாத குடும்பம் போச்சு, ஆஸ்வாதமா இருந்தாங்க, எந்த பிரச்சனை இருந்தாங்க. ஆனா என்னைக்கு மேற்கொடைய சத்தம் அவனுக்கு கசக்க ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கு அவன் வாழ்க்கையில குறைபட சொன்னது மட்டுமல்ல, தேவ சிந்தி உழைச்சி கடினப்பட்டு கிடைச்ச 2 பிள்ளைகளையும் பறி கொடுத்து. ஏன் தெரியுமா? ஏன் 2 பிள்ளை வாழ்க்கை வீணா போச்சு? ஒருத்தன் கொலைகாரன், ஒருத்தன் சபிக்கப்பட்டான், ஒருத்தன் செத்தே போயிட்டான். ஏன்? அந்த சத்தம் மட்டும் உனக்கு இடிச்சிச்சுன்னா உன் மனைவிக்கும் பிரச்சனை இல்லை, உனக்கும் பிரச்சனை இல்லை, உன் 2 பிள்ளைங்க வாழ்க்கையும் நீ இழந்திருக்க மாட்ட. உன் பையன் சபிக்கப்பட்டவனா இருக்க மாட்டான், மாறி இருக்க மாட்டான். ஒரு பையன் கொல்லப்பட்டவனா மாறி இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டதும் ஆதாம் எவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுக்கும் பேசிக் காரணம் என்ன? இதுவரைக்கும் இனிச்ச சத்தம் நமக்கு என்ன ஆரம்பிச்சுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிச்சு. பாத்தியா? அன்னைக்கு துரத்தினார் வெளியே.
அந்த சத்தம் இனிக்கிற வரைக்கும் தேடி வந்தார் இல்லையா? அந்த சத்தம் இனிக்கிற வரைக்கும் என்ன வந்தாரு? எங்க பார்க்கிற ஓடி வந்தார். இப்ப அந்த சத்தம் கசக்க ஆரம்பிச்சிச்சு பத்தியா? இந்த சத்தம் அவன் செய்ய ஆரம்பிச்சுட்டான். முதல்ல சத்தத்தை கேட்ட ஓடி வந்தவன் இப்ப சத்தத்தை கேட்ட ஓடுறான். எங்க ஓடுறான்? சத்தமே எனக்கு வேண்டாம். எனக்கு போன என்ன செய்வாரு? இதை சொல்லுவாரு, அதை சொல்லுவாரு, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இதை பண்ண, அங்க போ, இதை எதுக்கு தொல்லை? போன எடுக்காத விட்டுட்டா, போன எடுக்காம விட்டுட்டா பிரச்சனையே நோ ப்ராப்ளம் இல்லையா? ஒரே மாதிரி சொல்லிடலாம். போன சைலண்ட்ல இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே ஒரு என்னன்னாக்க இந்த சாட்சிகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்ப நான் சொல்லுவேன் சாட்சி இங்க இல்ல, இங்க இல்ல, ஆனா இங்க இல்ல. போன சைலண்ட் சொல்லுவாங்க இல்லையா? அந்த சைலண்ட் ஆகி இங்க சைலண்ட் ஆயிடுச்சு, ஆனா இது சைலண்ட் ஆயிடுச்சு. விளக்கல இல்லையா? சரி, அது விளக்கு புரியுறவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், புரியாது. போன சாட்சிகள் சொல்லுவோம் இல்லையா? சாட்சி இதெல்லாம் இல்லாம போறதுக்கான இல்ல, இங்க சாட்சி போயிடுச்சு, அதனால இந்த சாட்சியும் போயிடுச்சு. இந்த சாட்சி ஃபுல்லா வச்சுக்கோங்க. இந்த சாட்சி எப்படி இருக்கும்? ஃபுல்லா இருக்கும். இங்க சைலண்ட் ஆயிடுச்சு, ஆனா இந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு? இது சைலண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது சவுண்ட் வந்தா இது சவுண்ட் வந்து இருக்கும். அப்ப அந்த போன் ஆனது என்ன? இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? இதை வச்சு நீ யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். உனக்கு அடிக்கடி தான் சொல்லுவேன், போன் சைலண்ட் ஆச்சு, அது சைலண்ட் ஆகலப்பா, நீ சைலண்ட் ஆயிட்ட, அதனால போன் சைலண்ட் ஆச்சு. அவனுக்கு சொல்லுவேன், அடிக்கடி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அவன் சின்ன பையன், அவனுக்கு சொல்லிடுவேன். எனக்கு அவன் அந்த பையன் தமாச்சு இல்லை, உங்க கடை சொல்லி சமாளிக்க முடியாது இல்ல. அது எப்படின்னாக்கா அப்ப நான் என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணிடலாம்? அதை தட்டிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு அவன் ஈஸியாக ஏமாத்திடலாம். அந்த மாதிரி சார்ஜர் இங்க போட்ட காரணம் இது இல்ல, இங்க சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். ஆதாமுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நீ செய்யாதப்பா, ஓகே அப்படியா, சரி அப்படின்னா இல்லையா? இப்ப செய்யாதனா ஏன் செய்யக்கூடாது? ஏன் செஞ்ச உனக்கு என்ன? செஞ்சா நஷ்டம் எனக்கு தானே, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உனக்கு என்ன, வேலை பாரு அப்படின்னு யார் பேச ஆரம்பிச்சுட்டான்? ஆதாம் நீங்க அதான் பேச ஆரம்பிச்சுட்டான். இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சு? அவனுக்கு கசக்க ஆரம்பிச்சு பாரியா? அன்னைக்கு ஆரம்பிச்ச தொல்லை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. சத்தம் இனிக்கிற வரைக்கும் ஆதாமோட கத்தர் இருந்தா, என்னைக்கு சத்தம் கசக்கச்சோ அன்னைக்கு கத்த அவனையும் துரத்திட்டாரு, அவன் கூட போயிட்டாரு. அவர் வெளியே அனுப்புறாரு பத்தியா? அவர் என்னைக்கு வெளியே அனுப்புறாரோ அன்னைக்கு காயின் வாழ்க்கை போச்சு, ஆபேல் வாழ்க்கை போச்சு. அது ஒரு சேர்த்து வந்தா நம்ம வாழ்க்கையும் பயங்கர பிரச்சனை. ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட இல்லை. பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்படுறது என்ன அர்த்தம்? பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்க என்ன அர்த்தம்? மோசேவ ஆண்டவர் சொல்லுவார் 4ஆம் அதிகாரத்துல, நீ என் வேதத்தை மறந்தா நான் பிள்ளைய மறந்துட்டேன். வேதத்துல பைபிளை மறக்கல, இந்த பைபிள் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நீ மறந்தா நான் பிள்ளைய மறந்துட்டேன். கர்த்தர் பிள்ளைய மறந்தா நிலைமை என்ன ஆகுங்க? இமை பொழுதுன கைவிட்டு, இமை பொழுதுன கதையை முடிச்சு, அவ்வளவுதான், கதையை முடிஞ்சிச்சு. நீ வேதத்தை மறந்தப்பா, நான் சொன்ன வசனத்தை நீ மறந்த, நீ என்னுடைய வேதத்தை மறந்தா ஆகையா நானும் உன் பிள்ளைகளை மறந்துட்டேன். உன் பிள்ளைய மறந்து எத்தனை நாளாகி போச்சு? உன் பிள்ளைங்க ஞாபகத்துல இல்ல. உன் பிள்ளைங்க ஞாபகத்திலே உனக்கு பிள்ளைங்க இருக்கா? அப்படியா, ஓகே, அப்படி சரி சரி பாக்குறேன் அப்படின்னு போய் கேட்டா, அந்த வரை என் பிள்ளைங்க ஆஸ்வதிங்க, அதுவே பிள்ளைங்களா ஜோமான அப்படின்னு கேட்பாரு. அந்த வரை என் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க ஆஸ்வதிங்கப்பான்னு கேட்பல, கேட்க மாட்டீங்களா? அவர் போய் கன்ஃபியூஸ் ஆயிடும். உனக்கா கல்யாணம் ஆயிடுச்சு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பிள்ளைங்க இருக்கா? அப்படியா, மறந்தே போயிட்டோம்பா. மறந்தே ஏன்? அது நீ நான் சொன்ன வசனத்துல மறந்துட்ட பத்தியா? நான் உனக்கு சொன்னதெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட? நீ மறந்துட்ட பத்தியா? அதனால எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நான் உன் என்ன பண்ணிட்டேன், அப்பயே மறந்துட்டேன். இருக்குதா? சரி பாக்குறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லிட்டாரு. ஆனா நிறைய பேர் கதை அடைச்சிருச்சாரு கேட்கணும். நிறைய பேர் சொல்லிட்டாரு ஆண்டவர், உன் பிள்ளைய நான் மறந்துட்டேன், நிறைய பேர் சொல்லிட்டாரு. ஆனா என்ன செய்யல? அவர் சொன்னது நம்ம காதல கேட்கல, தான் பிரச்சனை. நம்ம காதல கேட்கல. ஏன் பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது? ஏன் பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது? நீ வேதத்தை மறந்த, கர்த்தர் பிள்ளையை மறந்துட்டா. அப்ப ஆதாமுக்கு சத்தம் கேட்க வரைக்கும் ஆதாம் காயினையும் மறக்கல, ஆபேலையும் மறக்கல. ஆனா என்னைக்கு ஆதாம் மறந்தானோ அன்னைக்கு கர்த்தர் மறந்தா. ஒரு பிள்ளை சபிக்கப்பட்டான், ஒரு பிள்ளை அழிக்கப்பட்டான். ஒரு பிள்ளை சபிக்கப்பட்டான், ஒரு பிள்ளை அழிக்கப்பட்டான். நிலையற்ற அடையறான்.
எது செஞ்சாலும் சக்சஸ் ஆகல. காயின் நிலத்தை பயிரிடுவேன், அது என்ன செய்யாது உனக்கு தெரியுமா தெரியாதாங்க? நீ நிலத்தை பயிரிடுவாய், உனக்கு என்ன கிடைக்காது? நோ சக்சஸ். நீ என்ன வேணா செய், சக்சஸ் ஆகாது. ஆக கூடாதுன்னு சொல்லல, சக்சஸ் ஆகாது. ஏன் ஆகாது? கர்த்தர் மறந்துட்டாங்க. நீ என்ன வேணா செய், நீ என்ன வேணா செய். இதுவரைக்கும் அவங்க கை தேர்ந்தவன் தானே ஆதாம், காயின் நிலத்தை பயிரிட்டு பணம் அனுபவிச்சு வந்தானே, காணிக்கு கொண்டு வந்து கொடுத்தானே, காயின் காணிக்கை கொடுத்தானே, கொடுக்கலையா? கொடுத்தானே. இன்னைக்கு என்ன கொடுக்காம? காணிக்கு கொடுக்க கூட காசு இருக்காது. முதல்ல நிலத்தை பயிரிட்டு என்ன பண்ணது கொடுத்த? காணிக்கு அள்ளி கொண்டு கொடுத்தல. இப்போ பயிரிடுவ, காணிக்கு கொடுக்க கூட உனக்கு காய் இருக்காது. காணிக்கு கொடுக்க கூட காய் இருக்காது. ஏன்? நான் மறந்துட்டேன். ஏன் மறந்த? உங்க அப்பா நான் சொன்னதை மறந்துட்டாங்க, அதனால நான் ஒன்னா மறந்துட்டேன். நம்ம செய்யற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பிள்ளைகளை படிப்படியா பாதிக்க ஜாக்கிரதை. நாம் செய்யற ஒவ்வொரு காரியமும் நம்ம பிள்ளைகளுக்கு படிப்படியா பாதிக்க ஜாக்கிரதை. விளையாட்டு நினைச்சாங்க, நாம செய்யற ஒவ்வொரு காரியமும் நம்ம பிள்ளைகள் குழிய தோண்டிக்கிட்டே இருக்கும், குழிய தோண்டிக்கிட்டே இருக்கும், குழிய தோண்டிக்கிட்டே இருக்கும். எதை செய்தாலும் கவனமா செஞ்சுட்டோம்னா கர்த்தர் சொல்லுவாங்க. அப்ப முதல் மனிதரை பார்த்தோம், கர்த்தர் சத்தை இனிச்சிச்சு ஆஸ்வதிச்சா. ஆனா ரெண்டாவது சத்தை கசக்கிச்சு என்ன செய்ய வச்சா? கை இனிச்சா கையை பிடிப்பா, கசஞ்சனா கையை விட்டுருவான். கையை பிடிக்கிறவா கையை விடுங்க மாட்டேன், நீ முடிக்கணும். நம்ம ரெண்டு ஒன்று சொல்ல முடியாது, இதை ஒண்ணு மட்டும் சொல்லி பிடிக்கிறேன். நம்ம ரெண்டு மற்ற என்ன சொல்லும்போது 14. அப்பொழுது ஒருவன் வந்து, அந்த ஒருவன் யாரு அப்படின்னா கீழே வாசிச்சுனா மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். அப்படியா? 24 22. அப்ப வந்தவன் யாரு? மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் இல்லையா? இந்த மிகுந்த ஆஸ்தி எப்படி வந்துச்சு? இப்ப பாத்தீங்களா 14 இருந்து 18 இருந்து வாசிக்கிறேன். 18 இருந்து அவர் அவனை நோக்கி கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்ய விருப்பாயாக, விபச்சாரம் செய்ய விருப்பாயாக, கனவு செய்ய விருப்பாயாக, பொய் சாட்சி சொல்ல விருப்பாயாக என்று சொன்னான் இல்லையா? உடனே அவன் என்ன சொல்றான் இதுக்கு? அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் இப்ப இந்த திரளான ஆஸ்தி எப்படி வந்துச்சு? முதல்ல சொன்னா, ஏய் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடணும். ஓகே ஐயா அப்படி சொன்னான் இல்லையா? ஏய் இப்ப என்ன சொல்ற? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். போறனா முதல்ல என்ன சொன்னா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடணும். சரி ஐயா அப்படின்னு சொன்னான் இல்லையா? இப்ப சொல்றார், இப்ப 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப சொல்றார், டேய் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். போறனா முதல்ல என்ன சொன்னவன்? போறேன்னு சொன்னான் இல்லையா? அந்த சின்ன மகனை பார்த்து போறேன் ஐயான்னு சொன்னான் இல்லையா? இப்போ எனக்கு முக்கியமான வேலைக்கு தான் என்னைக்கு தண்ணிக்கு போயிட்டோப்பா, கொஞ்சம் எமர்ஜென்சியான வேலை இருக்குது, கொஞ்சம் எமர்ஜென்சியான வேலை இருக்குது. முதல்ல என்ன என்ன சொன்னாலும் அந்த சட்டம் எப்படி இருந்துச்சு? இப்போ இனிச்சிச்சு. இப்போ இந்த வேலையை விட்டுட்டு போனா இவரை கொடுத்துருவாரு, இந்த வேலையை விட்டு போனா இவரை கொடுத்துருவாரு. இவருக்கு என்ன பரவாயில்ல உட்காந்து சொல்றாரு. கஷ்டப்படுறது நம்ம தானே இல்லையா? கஷ்டப்படுறது என்னைக்கு அந்த சத்தம் கசக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு கர்த்தர் கையை வச்சிருவாங்க. முதல் சத்தம் சொன்னா அப்பா அம்மா கனம் பண்ணணும்பா, சரிங்க அப்படின்னு அப்பா அம்மாவையும் கனம் பண்ணு சொன்னான். என்ன சொன்னாங்க உடனே? சரியா? எப்போ சின்ன பள்ளியா இருக்கும்போது. இப்ப யாரும் மாறிட்டான், வாய்மா ஆயிட்டாங்க. சின்ன பள்ளியா இருக்கும்போது கேட்ட மாதிரியே வாய்மா இருந்தா அப்ப வாய்மொழிக்கு என்ன மரியாதை இருக்கு? புரியல இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன செஞ்சான்? தம்பி இப்படிதான் சரி சரி ஐயா அப்படின்னா இல்லையா? என்ன சொன்னா? சரி ஐயானா. இப்போ வாய்மொழிட்டாங்க, இப்படி நிக்கிறான். முதல்ல சொன்னா அப்படி நம்ம இப்ப இப்படி நிக்கிறோம். என்ன சொல்ல? நிக்கிற விதமே சரியில்லையே, நிக்கிற விதமே சரியில்லையே. அப்புறம் 2 பேர் சரி இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? கொஞ்சம் அன்னைக்கு வாசத்துக்கு வேண்டிதான் இருக்குது. வெளி வளசல என்ன இப்போ அப்படியே படிப்படி குறைஞ்சு குறைஞ்சு இப்ப சத்தமே போயிடுச்சு. என்ன சொன்னாலும் ஓகே 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 அப்படி சொன்னான் இல்லையா? அப்படி சொல்ல நினைக்காது. உடனே அவரு வந்தார், தப்படி 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 கொடுத்துட்டே வந்தான். என்னவா மாறிட்டான்? வாலிபரா இருக்கும்போது என்னவா மாறிட்டான்? பெரிய ஆஸ்பதம் ஆயிட்டான்ல. இன்னும்
கொஞ்ச நாள் பையன் எப்படி மாறி இருக்கணும், இன்னும் வளர்க்கணும் இல்லையா? ஆனா கொஞ்சம் துளிர் விட்ட உடனே என்ன ஆகி போச்சுன்னா அது முளைச்சு பார்க்க ஆரம்பிச்சிச்சு. முளைச்சு பார்க்க நம்ம பிள்ளைங்க பார்த்தாக்க அந்த எலிமினேஷன் போற வரைக்கும் அப்படின்னா ஓடுவோம் இல்லையா? ஐஸ் பண்ண உடனே என்ன அப்போ அப்படின்னா இப்ப ஐஸ் அடி பண்ண உடனே கல்ல தூக்குறோம் கலங்கிக்க இல்லையா? கலங்கிக்க தானே. எலிமினேஷன் போகும்போது என்ன பண்ணா டேய் கஷ்டமானா நான் போ 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 அப்படின்னு போடுறான் இல்லையா? ஹைஸ்கூல் பண்ணும்போது இப்ப என்ன போ அப்படின்னா இப்போ ஐஸ் அடி போயிட்டான் இல்லையா? டேய் நான் கல்ல தூக்குறோம். என்ன சும்மா சம்பா பேசுற போட்டு ஒரே போல நினைச்சுவேன் ஓட்டுருவேன் உயிர் போயிடுவேன் ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்போ எலிமினேஷன் போகும்போது மகன் ஓட்டலாம், ஐஸ் அப்போ ஓட்டான். போ எலிமினேஷன் போகும்போது மகன் ஓடணும் அப்பனை பார்த்து. இப்போ ஐஸ் அடி போயிட்டான் இல்லையா? இன்னும் காலேஜ் போயிட்டான் இல்லையா? இப்போ மகன் வரானா பாருடா இருக்கு. இப்போ அப்ப பின்னாசமா என்ன பண்ணுறது, ஓட வேண்டியது என்ன பண்ண? இந்த நடவடிக்கை ஆவிக்குரிய வட்டாரத்தில் வந்து போச்சு இல்லையா? ஆரம்பத்தில் அந்த இனிச்சது நீங்க எதாகி போகுது. இப்ப சொன்ன முதல்ல எதை சொன்னாலும் ஓகே ஓகே அப்படி வந்தா இல்லையா? இப்ப கடைசி ஒண்ணு சொல்றா, இன்னைக்கு ஒண்ணு சொல்றா. என்ன சொல்ல வராரு? சரிப்பா இதை செய்யணும் சொன்னார். அது என்ன சொன்னார்? வேண்டாம் போ இதை செய்யணும் சொன்னார்ல, இதை செய்யணும் சொன்னார்ல. இப்ப அந்த சத்தம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப கசக்குது. நான் சொன்னேன் பாவக்காய் பச்சைக்காய் பாவக்காய் அப்படியே சமைச்சு கொடுத்த மாதிரி ஆகி போச்சு உனக்கு. அது எண்ணெயில பொரிச்சு கொடுத்தா கூட பரவாயில்ல, பாவக்காய் எடுத்து அப்படியே கிடையாது சாப்பிடாத மாதிரி ஆகி போச்சு. பார்த்தா பாவக்காய் எப்படி மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு என்ன செய்யறான்னா என்னால முடியவே முடியாது. முதல்ல என்ன சொல்லுவேன், என்ன சொன்னாலும் சரி நீங்க சொன்ன என்னவா இருக்காது இருக்கு நன்மைக்காக தான் இருக்கும். பொய் சொல்லக்கூடாதா சரி, சொல்லக்கூடாதா சரி, பண்ணக்கூடாதா சரி. ஏன் நீங்க ஏதோ சொல்றீங்க என்ன இருக்காதுல்ல ஒரு நன்மை இருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நன்மையா தெரிஞ்சிச்சு, ஆனா இப்போ தம்பி இதை செய்ப்பா அதெல்லாம் என்னால முடியாது. அதான் என்னால ஏன் முதல்ல சொன்னீங்களே அப்போ ஏதோ நல்லது சொன்னீங்கன்னு நினைச்சு செஞ்சேன். இப்போ நீங்க சொல்றது எனக்கு என்னமா தெரியல, நல்லதா தெரியலன்னு சொன்ன பத்தியா? அந்த 20 வயசு முடித பார்த்தா விளக்கமா பேச நேரம் இல்ல. அந்த 20 வருஷம் எப்படி முடியுது பாத்தீங்களா? அந்த 24 வருஷம் எப்படி முடியுது பாத்தீங்களா? அந்த 22 அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியா இந்த வார்த்தையை கேட்ட போது துக்கம் அடைந்தவனா. முதல் என்ன வந்துச்சு? முதல் வார்த்தைக்கு என்ன வந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப அந்த வார்த்தை என்ன கேட்குது? பக்கத்து கைப்பிடிச்சு உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு எப்படி? ஆரம்பத்தில் கேட்கும் போது சந்தோஷமா தெரிஞ்சது, இப்ப துக்கமா தெரியுதா? இந்த துக்கம் என்ன கொண்டு வந்து தெரியுமா? இல்ல அந்த வசனம் துக்கம் அடைந்தவனா எதை எதிர்பார்த்து வந்தானோ அது இல்லாமலே போயிட்டான். இப்ப யாரோட ஆண்டவர் இல்ல, இப்ப யாரோட ஆண்டவர் இல்ல, என்னைக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னானோ அன்னைக்கு போயிட்டான். இப்ப செய்யணும் செய்யறதுக்கு எப்படி வந்தான்? முதல் பகுதி செஞ்சிருந்த பகுதி இல்லையா? அந்த பகுதி எந்த பகுதி? அவர் சொன்னா அப்படியே செய்வான், அவர் சொன்னா அப்படியே செய்வான். இப்ப அவர் சொன்னதை அப்படியே செய்யற வரைக்கும் இவர் அவங்க கூட இருக்க, அவர் இவங்க கூட இருக்கிறான் இல்லையா? ரெண்டு பேரும் இருந்தாங்க, ஒண்ணா இருந்தாங்க. இப்ப யாரோட ஆண்டவர் இருந்தா? அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே செவி கொடுத்தவனோட ஆண்டவர் இருந்தான் இல்லையா? என்னைக்கு முடியாதுன்னு சொன்னானோ அன்னைக்கு அவனும் போயிட்டான். அப்ப யாரோட தேவன் இருக்க மாட்டான். ஏன் செய்யலாம? அந்த சத்தத்தை சரியா புரிஞ்சுக்க. அந்த சத்தம் எப்படி தெரியுது? அவன் ஏதோ வேதனைப்படுத்துற மாதிரி தெரியுது, அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியுது, அவனை துக்கப்படுத்துற மாதிரி தெரியுது. இன்னைக்கு மேய்ப்பனுடைய சத்தம் என்னைக்கு கஷ்டமா தெரிஞ்சுச்சோ அன்னைக்கு இதுவரைக்கும் என்னப்படவே இல்லை, இதுவரைக்கும் என்னப்படவே இல்லை, துக்கமே கிடையாது. துக்கமே இல்லாத வாழ்க்கையில முதல் முறையா துக்கப்படுறான். எப்ப தெரியுமா? என்னைக்கு மேய்ப்பனுடைய சத்தம் கசக்க ஆரம்பிச்சோ அன்னைக்கு துக்கம் ஆரம்பிச்சிச்சு. மேய்ப்பனுடைய சத்தம் இனிக்கிற வரைக்கும் சந்தோஷம் ஆரம்பிச்சிச்சு, மேய்ப்பனுடைய சத்தம் கசக்கும் போது துக்கம் ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்குது. எனக்கு துக்கமா இருக்கிறதுக்கும் சந்தோஷம் இருக்கிறதுக்கும் என்ன காரணம்? ஆதாமுக்கு ஆண்டவர் ஆரம்ப சத்தத்தை இடிக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தான். என்னைக்கு கசக்க ஆரம்பிச்சோ அன்னைக்கு வாழ்க்கை கஷ்டமா மாறிச்சு இல்லையா? ஆதாமுக்கு ஆரம்ப வார்த்தை எப்படி இருந்துச்சு? அதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணலாம்? முடிஞ்ச டோர் லாக் பண்ணிடலாமா? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமா? போனை சைலண்ட்ல போட்டுடலாமா? நெட்வொர்க் கட் பண்ணிடலாமா? அப்படிலாம் யோசிக்க தோணுது. எதனால? வந்தா அரை மணி நேரம் உட்காருவாங்க, முட்டி போட சொல்லுவாங்க, தோத்திரமான சொல்லுவாங்க, ஜோமன் சொல்றது எல்லாம் நமக்கு என்ன பம்பு அப்படி தோணுது இல்லையா? ஆனா முதல்ல என்ன வரலையா, எங்க வீட்டுக்கு வரவே இல்லையே, எங்க வீட்டுக்கு 3 நாளாச்சே வந்து எங்க வீட்டுக்கு ஏன் வரவே அப்படிலாம் கேட்டது. இப்ப என்னது? இப்ப என்னது? வராம இருந்தா தோத்திரம் பண்ணலாமே. ஆண்டவரே இந்த வாரம் மட்டும் வரலாம், உமக்கு 100 தோத்து பலி செலுத்துறப்பா, உமக்கு 100 தோத்து பலி செலுத்துறப்பா. ஏன் முதல்ல இடிக்க ஆரம்பிச்சது, இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது? என்னைக்கு அவனுக்கு கசக்க ஆரம்பிச்சோ அன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கையே கசப்பாக்கிட்டாங்க. அந்த வாய்மொழிக்கு என்னைக்கு அந்த சத்தம் கசந்துச்சோ அன்னைக்கு இதுவரைக்கும் துக்கப்படாதவன் அன்னைக்கு துக்கமுகமா போனான். அப்ப வாழ்க்கையில துக்கம் வர்றதுக்கும் சந்தோஷம் என்ன காரணம்? மேய்ப்பனுடைய சத்தம் உனக்கு எப்படி தோணுது? ஆரம்பத்துல இடிச்சது இப்ப கசக்குதுன்னா தொல்லையை குவிக்க ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம் இல்ல. ஆரம்பத்திலே இருக்குது, எப்பயும் இருக்குதுன்னா மகிழ்ச்சி உண்டாக்குன்னு அர்த்தம் இல்ல. மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டாலே புதிய ஏற்பாட்டிலே பண்ணி பழைய ஏற்பாட்டிலும் சரி ஒரே சத்தம். ஆதாமும் சரி அந்த வாலிபர்களும் சரி கத்த தட்ட ஒண்ணுதான். என்னது? எந்த சத்தம் இருக்குது, எந்த சத்தம் கசக்குது. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். கத்தர் யாரோடு இருக்கிறார்? 3 ஆசீர்வாதம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, டைம் வச்சு முடிக்கிறேன். கத்தர் சித்தமா அடுத்த வாரம் 3 ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தொடர்ந்து கத்தமை ஆசீர்வாதம் கேட்டோம். கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மேய்ப்பனுடைய சத்தம் நமக்கு எப்படி தோணுது? மேய்ப்பனுடைய சத்தம் எப்படி தோணுது? ஆரம்பத்துல இனிக்கிறது இன்னைக்கு கசக்குதான். ஆரம்பத்துல அந்த சத்தத்தை கேட்டது நன்மையா தெரிஞ்சது, இன்னைக்கு சொல்ற சத்தம் தப்பா தெரியுதா? என் ஆடுகள் என் சத்தத்தை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கும். என் ஆட்டுக்கு அடையாளமே என் சத்தம் தெளிவா தெரியும். மெய்ப்பனா பேர் சொல்றாரா? எஸ், ஏதோ நன்மைக்கு வச்சிருக்கிறா, ஏதோ நன்மைக்கு வச்சிருக்கிறா. ஏன்னா அவ்வளவுதான், அது மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்படி போறதுதாங்க அவருடைய ஆடு. அந்த ஆட்டுக்கு தான் நன்மைகளை ஏறாம வச்சிருக்கிறான். 3 ஆசீர்வாதம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. கத்த கூட இருந்தார்னா கொடுக்கிற 3 ஆசீர்வாதத்தை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அதை விலகிக் கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு மேய்ப்பனுடைய சத்தத்தை நம்ம எப்படி கவனிக்கணும்? மேய்ப்பனுடைய சத்தத்தை நம்ம எப்படி நிதானிக்கிறோம்? நன்மை நிதானிக்கிறோமா, தீமை நிதானிக்கிறோமா? அது சொல்றது ஒன்றும் உப்பு சப்பு இல்ல, பிரயோஜனம் இல்ல அப்படி நிதானிக்கிறோமா? இல்ல, கத்தர் ஏதோ பேசுறா, நமக்கு விளங்காம இருக்கலாம், பரவாயில்ல சொல்றாங்க, நம்ம செய்வோம். இன்னைக்குதான் மேய்ப்பனுடைய சத்தம் கசக்குன்னா தொல்லும் வாழ்க்கையில ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். கஷ்டம் வாழ்க்கையில ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். யார் வாழ்க்கையில கஷ்டங்கள் ஆரம்பிச்சிருக்குதோ அவன் மேய்ப்பனுடைய சத்தத்தை தவறாய் விளங்கிக் கொண்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேய்ப்பனுடைய சத்தத்தை தவறாய் விளங்கிக் கொண்டவர்களுக்கு தான் கஷ்டங்களும் துன்பங்களும் தொல்லைகளும் அதிகரிச்சுட்டே இருக்கும், அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்க துன்பமும் தொல்லையும் அதிகரிக்குதான். அந்த வாலிபன் அந்த சத்தத்தை செவி கொடுக்கிற வரைக்கும் ஐஸ்வர்யம் அதிகரிச்சிச்சு. செவி கொடுக்க போன போது வேதனை அதிகரிச்சிச்சு. வேதனையும் ஐஸ்வர்யமும் உன் கையில் இல்லைங்க, மேய்ப்பன் நினைக்கிற நினைவை பத்தி இருக்கு. ஒரு மேய்ப்பனை பற்றி நாம் நினைக்கிற நினைவுகளில் இருக்குது. அந்த நினைவு சரியா இருக்குமானா எனக்கு வருகிற ஆசீர்வாதம் சரியா இருக்கும். மேய்ப்பனை பற்றி நான் நினைக்கிற நினைவு தவறா இருக்குமானால் தொல்லைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்க்கையில மடிஞ்சு கிடப்பதற்கு நானே வாசலை திறந்து கொடுப்பேன் என்பதை இன்னைக்கு புரிந்து கொண்டு, கடந்த நாட்டில் ஒருவேளை மேய்ப்பனுடைய சத்தம் அது சொந்த சத்தம் அல்ல, அது தேவனுடைய சத்தம். மேய்ப்பன் மூலமா வருகிற சத்தம் அது சொந்த சத்தம் அல்ல, அது தேவனுடைய சத்தம் என்பதை அறிந்து
அந்த தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த தேவ சத்தத்தை நம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், போராட்டங்கள் மாற ஆரம்பிக்கும், ஆசீர்வாதம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இல்ல நமக்கு வருகிற யோசனை விட XY சொல்லுகிற காரியத்தை விட மேய்ப்பன் சொல்லுகிறது அவ்வளவு ஒரு பிரதானமா தெரியல, அவ்வளவு ஒரு பெருசா தெரியல, அவ்வளவு ஒரு நன்மையா தெரியலன்னு மேய்ப்பனுடைய சத்தத்தை புறந்தள்ளி ஒரு XY சத்தங்களை இன்னைக்கு அக்செப்ட் பண்ணுவோமானால் ஆதாமை போல ஒரு பெரிய இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். நீங்க தொல்லையை குவிக்க போறியா, ஆசோலை குவிக்க போறியான்னு நம்ம தான் முடிவு பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல ஆண்டவரே தொல்லைகளை அதிகமா இருக்கிறத காக்கும் போது நான் புரிஞ்சுக்கணும், மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்க அலட்சியம் பண்ணி இருக்கிறேன், மேய்ப்பனுடைய சத்தத்தை இன்னும் அலட்சியம் பண்ணி இருக்கிறேன், மேய்ப்பனுடைய சத்தத்தை நான் கேரஸ் எடுத்திருக்கிறேன். அதனால அந்த விளைவுதான் இந்த தொல்லையும் இந்த பிரச்சனையும். மேய்ப்பனுடைய சத்தத்தோட கவனமா எடுத்தோம்னா ஆசீர்வாதம் வாலிபனை போல அதிகரிச்சு ஒரு திரளான ஆஸ்திக்கு நீ சொந்தக்காரர் மாற வேண்டிய ஆளு. காயின் ஆரம்பத்திலே அவன் பயிரிட்ட போது ஏராளமான விளைச்சல், நான் செஞ்சதெல்லாம் வளர்ந்துச்சு. அதே நாட்கள் போச்சு, பயிரிடுகிறான், விளைச்சலே இல்லை. காணிக்கை கொண்டு வர கூட அவன் கையில காய் இல்லை. கூடப்படியா கொண்டு வர காணிக்க போட்டவன் இன்னைக்கு காணிக்கை கொண்டு வருவதற்கு கூட காய் இல்லாம போயிடுச்சு. ஏன் தெரியுமா? உங்க அப்பா என்ன மறந்தாரு, நான் அவனை மறந்துட்டேன், அவ்வளவுதான். நாம் செய்யக்கூடிய பின்விளைவுகள் பிள்ளைகள் வாழ்க்கையை பயங்கரமா பாதிக்கும். அர்ப்பணித்ததான் கதை தூக்கி எடுக்க விரும்புகிறான். பரிசுத்த பிதாவே, காலை வேளைகளில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்கள்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணினதுதான், அற்பமா நினைச்சதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம்னா எனக்கு அர்ப்பணிக்கிறேன், நீ ஒப்பு கொடுக்கிறேன். நீ ஒரு நாளும் இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணாம அற்பமா நினைக்காம அது தேவனுடைய வார்த்தை என்பதை எடுத்து அதன்படி செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை நம்பி என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிச்சு உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து செபிக்கிறேன். கிருபைக்கும் இரக்கத்தும் தயவுக்கும் தாழ்த்துக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் அத்தனை பிள்ளைகளையும் அத்தனை விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று மனப்பூர்வம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.